அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் இன்புற்று இருப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே என்ற இறை வணக்கத்தோடு உங்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். தாயால் பிறந்தோம், தமிழால் வளர்ந்தோம், தமிழ் பணியாற்றியே வளர்கிறோம். வணக்கம். மிகவும் அழகாகவும் அருமையாகவும் என்னை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைத்த நமது இணை இயக்குனர் அன்பரசி அம்மா அவர்களுக்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய வகுப்பு 2ஆம் வகுப்பாக எனக்கு அமைகின்றது. ஏற்கனவே அம்மா குறிப்பிட்டது போல திருக்குறளில் இருந்து கட்டளைகளாக சிலவற்றை தேர்ந்தெடுத்தோம். 1330 குறள்களையும் மனனம் செய்வது மிகப்பெரிய விஷயம். அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை படித்து உள்வாங்கிக் கொள்வது அதைவிட மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த செய்திகளை எல்லாம் முழுமையாக தொகுத்து வழங்குவதற்கு நாம் பல ஆண்டுகள் ஆனாலும் முயற்சி செய்து கொண்டே இருக்கலாம். ஏனெனில் அந்த திருக்குறளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு முறை படிக்கும் பொழுதும் புதிய புதிய செய்திகளை நமக்கு வழங்கக்கூடிய தேர்ந்தெடுத்த சொற்களாக அமைந்திருக்கிறது என்பதை இத்தனை வகுப்புகளில் நீங்கள் நிச்சயமாக அறிந்திருப்பீர்கள். அதிலிருந்து சிலவற்றை தேர்ந்தெடுத்து சென்ற வகுப்பில் வேண்டுவன, திருக்குறளில் வேண்டுவன அப்படிங்கிற ஒரு கட்டளைகள் 10 முன்வைத்தோம். இந்த வகுப்பில் வாழ்க்கைக்கு சிறப்பாக நாம் உயர்வதற்கு எதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்பது பற்றியும் திருக்குறளில் பல கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளன. அதில் சிலவற்றை உங்கள் முன் வைப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்றால் வாழ்வு என்பது வெறும் வார்த்தைகளாகவோ செயல்களாகவோ இருப்பதில்லை. முதல் குறளை தோன்றுக அப்படின்னு ஒரு குறள் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். தோன்றி புகழோடு தோன்றுக அப்படின்னு. வாழ்க்கையில் அனைவருமே புகழோடும் மகிழ்வோடும் வாழ வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய குறிக்கோளும் நோக்கமாக இருக்கும். இருந்த போதும் சில சூழ்நிலைகள் காரணமாக நாம் சில வேண்டாத செயல்களையும் செய்ய வேண்டிய நிலை ஏற்படுகின்றது. அதிலிருந்து அது என்னென்ன என்று திருவள்ளுவர் குறிப்பிடக்கூடிய சில கருத்துக்கள், அதை எவ்வாறு தவிர்க்க வேண்டும் என்பது பற்றிய சில குறிப்புகள் நாம் திருக்குறளில் காண்கின்றோம். அதை பற்றியான ஒரு 10 கட்டளைகள் மட்டும் உங்கள் முன் வைப்பதில் நான் பெருமை அடைகின்றேன். திருவள்ளுவரை சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா அவரை பற்றி காலங்காலமாக நாம் பேசிக்கொண்டே இருக்கின்றோம். திரு என்பது பெருமைக்குரிய விஷயம்தான். வேண்டாத சொன்னாலுமே அதுவும் நம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்கள் தான். நம்ம சில சமயங்கள் மற்றவர்களோட பேசும்போது சொல்லுவோம், ரொம்ப நயந்து பேசுறாங்க. நயந்து என்றால் ரொம்ப பணிவா அப்படி பேசுறாங்கன்னு சொல்லுவோம். எந்த இடத்துல நயந்து பேச வேண்டும், எந்த இடத்தில் நயந்து பேசக்கூடாது என்பதையும் திருக்குறளில் நாம் காண்கின்றோம். அந்த வகையில முதல் தேவையற்றதாக கருதக்கூடியது வியவர்க்க. வியவர்க்க அப்படின்னா புகழ்ந்து பேச தேவையில்லை. யாரை புகழ்ந்து பேச தேவையில்லை? பிறரை அல்ல, நம்மை நாமே புகழ்ந்து பேசுதல் கூடாது. மற்றவர்கள் தான் நம்மளை பத்தி என்ன செய்யணும், இவங்க வல்லவர், நல்லவர், திறமை மிகுந்தவர் அப்படின்னு புகழ்ந்து சொல்ற அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ள வேண்டுமே தவிர நம்மை நாமே என்ன செய்யக்கூடாது, புகழ்ந்து கொள்ள கூடாது. எஞ்ஞான்றும் தன்னை வியவர்க்க எஞ்ஞான்றும் தன்னை நயவர்க்க நன்றி பயவா வினை. அதே போல 2 விஷயம் எப்போதுமே திருக்குறள்ல 2 செய்திகளை குறிப்பிட்டார். ஒண்ணு, இதை செய்யணும், இல்லைன்னா செய்யக்கூடாது. இது நடந்துச்சுன்னா இப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம திருக்குறள்ல பாக்குறோம். அதே மாதிரிதான் இந்த திருக்குறளை, எல்லா திருக்குறளையுமே 1330 குறளையுமே நீங்க மீண்டும் மீண்டும் வாசித்து பாருங்க. ஒரு வினா விடை அதில் கண்டிப்பாக பொதிந்திருக்கும். அந்த புதையலை தோண்டி எடுப்பதுதான் அம்மையார் நமக்கு இந்த வகுப்புகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார். அது ஒரு புதையல் தான். திருக்குறள் என்பது புதையல் தான். தோண்ட தோண்ட எவ்வளவு கிடைக்குமோ அவ்வளவு நம்ம என்ன செஞ்சுக்கணும், எடுத்துக்கணும். அதே போல இருக்கக்கூடிய 7 சீர்கள் தான். அந்த 7 சீர்கள்ல, சீர் என்பது சொல், அந்த 7 சீர்கள்ல ஒவ்வொரு சொல்லுமே முத்துக்கள் தான். அதுக்கு எல்லா திருக்குறளுமே சான்றுதான். இதுல பாருங்க, வியவர்க்க எஞ்ஞான்றும் தன்னை, நம்மை நாமே எப்பொழுதும் புகழ்ந்து பேசுதல் கூடாது. சரியா? அடுத்து என்ன சொல்ல வரனா, நயவர்க்க நன்றி பயவா வினை. ஏதாவது நம்ம ஒரு செயல் செஞ்சோம் அப்படின்னா ஒண்ணு அந்த செயல் நமக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்க வேண்டும், இல்லையெனில் பிறருக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்க வேண்டும். எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த செயலை நம்ம என்ன செய்யக்கூடாது, செய்தல் கூடாது. அதுதான். ஒரு பழமொழி கூட உண்டு,
நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் அப்படின்னு இலக்கியங்களை சொல்லியிருக்காங்க. அதே போல நமக்கு நல்லது அடுத்தவங்களுக்கு செய்ய முடியலன்னா பரவாயில்ல, என்ன செய்யக்கூடாது, கெட்டது செய்யக்கூடாது. அததான் இப்படி சொல்றாரு. நயவர்க்க நன்றி பயவா வினை. நீங்க ஒருவேளை கவனமா நான் சொல்றதை கேட்டீங்கன்னா மாணவ செல்வங்கள் இந்நேரம் இந்த திருக்குறள் என்ன செஞ்சிருக்கலாம், மனனம் செய்திருக்கலாம். என்ன சொல்ல வராரு, வியவர்க்க எஞ்ஞான்றும் தன்னை, தன்னை புகழ்ந்து பேசுதல் கூடாது. நயவர்க்க நன்றி பயவா வினை, தனக்கோ பிறருக்கோ நன்மை இல்லாத செயல்களை எப்பொழுதும் செய்யக்கூடாது, செய்யவும் நினைத்தல் கூடாது. சரியா? இதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால இந்த குறள்ல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்ன, நம்மை ஒருவர் புகழ்ந்து பேச வேண்டும் என்றால் நாம் நல்லவற்றையே செய்தல் வேண்டும். நமது திறமைகளை நல்ல வகையில் வெளிப்படுத்த வேண்டும். பிறரை குறை சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது, மேல வரக்கூடாது. நமக்கு என்ன முடியுமோ அதன் மூலமாக தான் மற்றவர் நம்மை பாராட்டும் வகையில் நம்மளுடைய வாழ்க்கையை உயர்த்தி கொள்ள வேண்டும். சரி, அப்ப இதை நயவர்க்கனாலே உங்களுக்கு என்ன செஞ்சிடணும், நயந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு செய்திய மனசுல வச்சுக்கோங்க. இது முதலாவதாக ஒரு கட்டளை. அடுத்ததாக சொல்லற்க. இது குறள் எண் 439. இல்ல வியவர்க்க 439. அடுத்ததாக சொல்லற்க. சொல்லுகன்னு போன வகுப்புல சொல்லியிருப்போம். சொல்லுக திருக்குறள் ஞாபகம் இருக்கும் எல்லாருக்கும், மாணவ செல்வங்கள்லாம் படிச்சிருப்பீங்க. சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல், இனியவை சொல்லுக அப்படின்லாம் நிறைய படிச்சிருப்போம்ல. இப்ப திருக்குறள் வள்ளுவர் சிலவற்றை சொல்லாத அப்படின்னு சொல்றாரு. எதை சொல்லக்கூடாது, புல்லவையில் பொச்சாந்தும் சொல்லற்க நல்லவையில் நன்கு செலல் சொல்லுவார். அதாவது புல்லவையில்னா நல்ல அறிஞர்களும் சான்றோர்களும் நிறைந்திருக்கக்கூடிய அவையில் நல்ல சொற்களை தான் என்ன செய்யணும், நாம பயன்படுத்தணும். அங்க போயிட்டு என்ன செய்யக்கூடாது, தீய சொற்களையோ இழிவான சொற்களையோ தேவையற்ற சொற்களையோ அந்த அவைக்கு பொருந்தாத சொற்களையோ என்ன செய்யக்கூடாது, எப்பொழுதும் சொல்லுதல் கூடாது. அவையறிந்து பேசுகன்னு நம்ம படிச்சிருப்போம். இதுல நல்ல சொற்களை மட்டும்தான், சான்றோர் நிறைந்த அவையில் எந்த ஒரு அவையிலுமே நாம் பொது இடங்களில் நல்ல சொற்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னா இது ஒரு பாயிண்ட். அதாவது நல்ல சொற்களை எங்க பயன்படுத்தணும், நல்லவர்கள் இருக்கக்கூடிய அவையில எப்பொழுதுமே நல்ல சொற்களை தான் பயன்படுத்த வேண்டும். அது ஒரு கருத்து. அடுத்து என்ன சொல்ல வர்றாருன்னா, உனக்கு நல்ல சொற்களை எங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்றாரு. மூடர்கள் இருக்கக்கூடிய அவையில என்ன செய்யக்கூடாது, பேச வேண்டிய அவசியம் இல்லை. சொற்கள் தான் சொல்ல இருக்க, 2 இடத்துல சொல்ல வேணாம்னு சொல்றாரு. அறிஞர்கள் இருக்கக்கூடிய சபையில தேவையில்லாத சொற்களை சொல்லக்கூடாது. மூடர்கள் இருக்கக்கூடிய அவையில நல்ல சொற்களை சொல்ல வேண்டியதில்லை. அத நல்ல அவையில் நன்கு செல சொல்லுவார். அறிவில்லாதவருடைய கூட்டத்துல மறந்தும் கூட என்ன பேசக்கூடாது, சான்றோர்கள் பேசக்கூடாது. ஏன்னா தேவையில்லாததான். செவிடங்காதுல சங்கூதன மாதிரி எல்லாம் நம்ம இப்ப ஒரு பழமொழி கேட்டிருப்போம், விழலுக்கு இறைத்த நீர் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்போம். தண்ணி பாய்ச்சணும் அப்படின்னா அந்த புல் செடி என்ன செய்யணும், நல்லா வளர்ந்து வரணும். வரல அப்படின்னா அங்க நம்ம தண்ணீர் பாய்ச்ச வேண்டிய அவசியமே இல்லை. அது மாதிரிதான் சொற்களை பயன்படுத்தும் பொழுது சான்றோர் அவையில் நல்ல சொற்களை பயன்படுத்த வேண்டும். மூடர்கள் கூடத்தில் என்ன செய்ய வேண்டியதில்லை, பேசவே தேவையில்லை. நம்ம சொல்லுக்கு எப்ப ஒரு பயன் இல்லையோ அந்த இடத்துல நம்ம என்ன செய்ய வேண்டாம், பேசவே தேவையில்லை. அதனால சொற்களை தகுந்த இடத்தில் தக்கவாறு பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு தான் இதுல திருவள்ளுவர் நமக்கு சுட்டி காட்டுறாரு. பேசும்போதே நம்ம படிக்கும்போது சிலது படிச்சிருப்போம். ஒரு சொல் போதுமானால் இரு சொல்லை பயன்படுத்தாதே அப்படிங்கறதெல்லாம் நம்ம பேச்சு வழக்குல கேள்விப்பட்டிருப்போம். ஒரு இடத்துல ஒரு சொல் போதுன்னா அங்க என்ன செய்ய தேவையில்லை, 2 சொற்களை தேவையில்லை. அது மாதிரி நமக்கு அவ்வளவு ஏன் அப்படி சொல்றாங்க, சொற்கள் அவ்வளவு வலிமை வாய்ந்தவை. வெறும் சொல் இல்ல, அது நம்மளுடைய மனதில இருந்து வரக்கூடிய எண்ணத்தின் வெளிப்பாடுதான். அதனால என்ன செய்யணும், நல்ல சொற்களையே பயன்படுத்தணும். அவையில் நல்ல சொற்களை பயன்படுத்தணும், தேவையில்லாத சொற்களை சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு குறள் சொல்லியிருக்காங்க. புல்லவையில் பொச்சாந்தும் சொல்லற்க நல் அவையுள் நன்கு செலல் சொல்லுவார். இந்த குறள் எண் 719. நல்ல சொல்லற்கங்கிற 2 இடத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்ல அவையில் எப்படி பேசணும், மூடர்கள் அவையில் எப்படி அறிஞர்கள்.
எப்படி பேசணுங்கிற ரெண்டு கருத்தையும் ஞாபகத்துல வச்சுக்கணும். எதுக்கு நான் திருப்பி ரெண்டுன்னு சொல்றேன்னா, நீங்க 1330 குறளையும் வாசிக்கும் பொழுது இந்த 7 சொற்கள்ல ரெண்டு கருத்து இருக்குங்கிறத மனசுல வச்சுட்டு என்ன செய்யணும், பார்க்கணும். அப்பதான் அது உங்களுடைய பார்வைக்கு, உங்களுடைய கருத்துக்கு, உங்களுடைய மனதிற்கு அது தெரிய வரும். அதுக்காக தான் திரும்ப திரும்ப சொல்றேன். 719 719. அடுத்தது செய்யற்க. அடுத்த கட்டளை எல்லாத்தையுமே செஞ்சிடலாமான்னா செய்யக்கூடாது. எதெல்லாம் செய்யக்கூடாது, செய்யக்கூடாததுக்கு தான் என்ன செஞ்சிருக்காருன்னா நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. நம்ம அதுல ஒரு குறிப்பிட்டதை மட்டும் எடுத்துக்கணும். தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க. தன்னுடைய உயிரே போனாலும் என்ன செய்யக்கூடாது, சில விஷயங்கள், சில செயல்களை நாம் செய்யக்கூடாது. அப்படி என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா, தான் பிரிது இன்னுயிர் நீக்கும் வினை. அடுத்தவங்களுடைய உயிர் போகக்கூடிய சூழ்நிலை ஏன் என்ன செய்யக்கூடாது, நம்ம செய்யவே கூடாது. நம்மளோட உயிர் போனாலும் பரவாயில்ல, பிற உயிர்களுக்கு என்ன செய்யக்கூடாது, தீங்கினை இழைக்க கூடாது அப்படிங்கிற முன்னாடி எந்த செயலை செய்யக்கூடாது. தன்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்ல, மற்ற உயிர்களை காத்துதான் கொன்னு மற்ற உயிர்களை கொலை செய்து இல்ல அதை துன்புறுத்தி அவங்கள மிகவும் கஷ்டப்படுத்தி அதுக்கப்புறம் தான் தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கணும்னு ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா, அப்படியெல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டியதுல உயிர் வாழ தேவையில்லை. மற்றவர்களுக்கு எந்த உயிரினம் வந்தாலும் சரி, உயிரினம் தான் குறிப்பிட்டு சொல்றாரு, மனிதர்கள்னு சொல்லல. அவர் சொல்லக்கூடியது திருவள்ளுவர் சொல்றது எல்லா உயிர்களையும் சேர்த்துதான் சொல்றாரு. மரம், செடி, கொடி, தாவரங்கள்ல இருந்து, விலங்குகள்ல இருந்து, ஊர்வனல்ல இருந்து, பரப்பனல இருந்து எல்லா உயிரினங்களையுமே அந்த உயிரை கொன்றுதான் நீ உயிர் வாழணும் அப்படின்னா அந்த உயிர் என்ன செய்வதில்லை, நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு. இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், எல்லா உயிர்களிடத்தும் அன்பு பேண வேண்டும். ஏன்னா அன்பு இருந்துச்சுன்னா என்ன செய்ய மாட்டோம், அப்படியான செயலை நாம செய்ய மாட்டோம். அது எந்த உயிரை நம்ம ஓரறிவு, ஈரறிவு எல்லாம் நம்ம படிச்சிருப்போம். அது எல்லாத்து உயிர்கள் மீதும் அன்பு செலுத்த வேண்டும். ஏன்னா நம்மளுடைய உடம்பு, ஐம்புலன்கள் எப்படி இருக்கோ அது மாதிரிதான் உயிர்களும். கண்ணுக்குரிய வேலை கண்ணு செய்யும்னா பறக்கக்கூடியது பறக்கதான் செய்யும். அது மாதிரி நம்மளுடைய உறுப்புகளே ஒவ்வொரு வேலை செய்யும் பொழுது ஒவ்வொரு உயிரினமும் தனக்கான வாழ்தலை மேற்கொள்ளும். அதுல போய் நம்ம என்ன செய்யக்கூடாது, அழிவை ஏற்படுத்தக்கூடாது. அதுக்கு ஒரு துன்பத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக நம்ம உயிர் வாழணும்னா அப்படி ஒரு உயிர் நமக்கு தேவையில்லை. அதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, அந்த செயலை செய்ய கூடாது. அதுக்குதான் சொல்ற தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க. தன்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்ல, செய்யக்கூடாது. என்ன செய்யக்கூடாது, பிற உயிர்களுக்கு தீங்கு விளைவிக்க கூடாது அப்படிங்கிற கருத்தை மிக ஆழமா சொல்றாரு. தான் பிரிது இன்னுயிர் நீக்கும் வினை. வினைனா செயல். எத்தகைய செயலை நம்ம என்ன செய்யக்கூடாது, செய்தல் கூடாது. நம்ம செய்யறோமா, செய்யறோம். நம்ம உணவு உண்ணுல இருந்து உண்ணா நிலை பத்தி எல்லாம் திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு. ஊன் உண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா நம்ம என்ன செய்வோம், ஞாயிற்றுக்கிழமை ஆனா அதுலதான் மிகவும் கவனமாக, விருப்பமாக சமையலறை எதிர்நோக்கியே இருக்கக்கூடிய நாளாக என்ன ஞாபகம் வச்சிருக்கோம், ஞாயிற்றுக்கிழமைய வச்சிருக்கிறோம். முடிந்தவரை என்ன செய்யலாம், அதை தவிர்க்கலாம். அதை பார்க்கும்போது நமக்கு இந்த திருக்குறள் வகுப்புல இந்த மாதிரி உயிர்களுக்கு தீங்கு விளைவிக்க கூடாது அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னாங்களே அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா பரவாயில்ல. ஏன்னா ஒரு வாழ்க்கை முறை நடந்து போய்கிட்டே இருக்கும்போது சடனா டக்குன்னு அதுல இருந்து மாறுறது நமக்கு மிகவும் கடினமான செயலா தான் இருக்கும். இருந்தாலும் மெல்ல மெல்ல என்ன செய்வோம், நம்மளுடைய செய்யக்கூடாத செயல்களை குறைத்து கொள்வது நமக்கும் நல்லது, பிறருக்கும் நல்லது. திருக்குறள்ல இது ஒரு கூடுதல் ஒரு கருத்தா சொல்லலாம். எப்பொழுதுமே தனிப்பட்ட ஒரு மனிதனுக்காக திருவள்ளுவர் பேசியிருக்கவே மாட்டார். உனக்கு என்ன தேவை, சமூகத்துக்கு என்ன தேவை, ரெண்டுத்துக்கும் பொருத்தமான திருக்குறளா தான் இருக்கும். நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஆழ்ந்து படிக்கும் பொழுது தனக்கும் அது உதவியா இருக்கும், மற்றவங்களுக்கும் உதவியாக இருக்கக்கூடிய கருத்துக்களா தான் உள்ளடக்கி இருக்கும். அதனால இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உயிரினங்கள் மூலமாக நமக்கு எவ்வளவு மரண பயமே வந்தாலும் அதுக்கு என்ன செய்யக்கூடாது, தீங்கு செய்தல் கூடாது. ஆனா நம்ம சில முன்னோர்கள் சொன்னதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். பூரானோ தேலோ கிடைச்சிச்சுன்னா நீ அதை அப்படியே விட்டுருவியா, அது நம்மள தானே கிடைக்குது, அது அப்படி அதனுடைய உயிரை கொள்றதுனால தவறு கிடையாது அப்படின்லாம் சில கருத்துக்கள் நம்ம உள் வாங்கியிருப்போம். இருந்தாலும் பரவாயில்ல, அதை அதுக்கான இடத்துக்கு நம்ம தள்ளி விட்டு நம்மளுடைய இடத்துல நம்ம வாழ்ந்துட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலைய நம்மள என்ன செய்யணும், உருவாக்கிக்கணும். ஏன்னா இப்ப யானைகள்லாம்
வருது, காட்டுல இருந்து நாட்டுக்குள்ள வருதுன்னா ஏன் வருது? யானைகளுக்கான இடத்தை நாம் எடுத்துக்கொள்வதனால் அது நம்மை தேடி வருகிறது. நம்ம அங்க போகாம இருந்தா நமக்கு என்ன இருந்திருக்காது? அதுக்கும் யானைகளுக்கும் பிரச்சனை இல்லை, நமக்கும் பிரச்சனை இல்லை. அது காட்டு யானைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாட்டு மக்கள் அங்க போறதுனாலதான் காட்டு யானை என்ன செய்யுது, இங்க வருது. அந்த மாதிரி பயம் எல்லாம் வரும்போது கூட அதுக்கு எந்த விதமான தீங்கும் செய்யக்கூடாது. அதுதான் செய்யற்க. தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தான் பிரிது இன்னுயிர் நீக்கும் வினை. ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னுயிர். எல்லாருக்குமே உயிர் பெருசுதான். ஓரறிவா இருந்தாலும் சரி, 5 அறிவா இருந்தாலும் சரி, 6 அறிவா இருந்தாலும் சரி, உயிர் உயிர் தான். அதுல கவனமா இருந்துக்கும். இந்த குறள் 327. எதுக்காக குறள் என்னோட சேர்த்து சொல்றோம் அப்படின்னா, திரும்ப நீங்க என்ன செய்யணும், அதை தேடி படிக்கணும். மீண்டும் மீண்டும் படிச்சாதான் அதுல இருக்கக்கூடிய புதிய புதிய செய்திகள் உங்களுக்கு தோணும். எனக்கு தோன்றியதை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கின்றேன். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது உங்களுக்கு தோன்றுவதை நீங்க பகிர்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பதாலே இந்த குறள் எண்ணையும் சேர்த்து உங்களிடம் தெரிவிக்கிறேன். அடுத்தது இன்னொன்னு சொல்றாரு. எற்று என்று இறங்குவது செய்யற்க செய்வேனில் மற்ற அன்ன செய்யாமை நன்று அப்படின்னு சொல்றாரு. நம்ம செய்யறது ரொம்ப இழிவான செயல் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா அந்த செயலை என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. செய்யாததான் நிறைய சொல்லியிருக்காரு. இப்ப நீ ஒரு பக்கத்துல நீங்க மாணவ செல்வங்களா இருக்கிறதுனால சொல்றேன், நம்ம ஏன் படிச்சுட்டு போனோம், பக்கத்துல பார்த்து எழுதலாமே அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது தவறுதான். அது இழிவான செயல்னா உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சும் அந்த செயலை செய்ய முனைவோமா? முனைய மாட்டோம். அந்த மாதிரி செயல்ல என்ன செய்யக்கூடாது, செய்வதற்கு கூடாது. ஒருவேளை நீங்க செஞ்சுட்டீங்க, அவரை கட்டாயமா நான் என்ன செய்யணும், தேர்வுல தேர்ச்சி பெற்றுதான் ஆகணும் அப்படின்னு அந்த நேரத்துல செஞ்சுட்டீங்க அப்படின்னா மீண்டும் மீண்டும் அந்த தவறை செய்யலாமா அப்படின்னா அதுவும் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. ஆனா 2 வாய்ப்பு கொடுக்குறாரு. ஒண்ணு, நீ இழிவான செயல் நினைச்சதை என்ன செய்யக்கூடாது, செய்யவே கூடாது. அப்படியே ஒரு நேரத்துல கட்டாய சூழ்நிலையில அந்த செயலை நீ செய்ய வேண்டிய நிலைமைக்கு அறிந்தோ அறியாமலோ செய்துட்டேன்னா மீண்டும் அதை என்ன செய்யணும், நினைத்து பார்க்க வேண்டும். மறுபடியும் அந்த செயலை செய்ய கூடாது அப்படின்னு சொல்லியும் திருவள்ளுவர் திரும்பவும் சொல்றாரு. ஏன்னா எப்பொழுதும் எல்லாருமே என்ன செய்ய மாட்டோம், நல்ல விஷயங்களே செய்ய மாட்டோம். சில சமயம் ஒரு மன உணர்வுகள்னாலயோ மன எழுச்சினாலயோ என்ன செஞ்சிருவோம், வேகமா பேசிடுவோம். சாதாரண ஒரு பொண்ணு நண்பர்கள்ட்ட போய் என்ன செஞ்சிடலாம், அவங்க செய்யறது நமக்கு பிடிக்காம இருக்கும். அப்ப என்ன செய்யணும், கோவமா பேசிடுவோம். அப்ப கோவமா பேசிட்டோமே, நம்ம அந்த இடத்துல கோவப்பட்டது தவறுதான் அப்படின்னு நம்ம நினைச்சா சரி. எதை நினைக்கணும், தவறு என்பதை உணர்ந்து கொள்வது சரி. இப்படி ஒரு என்னை விட மூத்தவங்கள்ட்ட நான் கோவமா பேசிட்டேன், இல்ல என்னை விட இளையவர்கள்ட்ட நான் மிகவும் கோவமாக பேசிட்டேனே, அந்த நேரத்துல நான் அப்படி பேசிடக்கூடாது, பேசுறது தவறு, அது கோபம் என்பது நல்ல விஷயம் கிடையாது அப்படின்னு உணர்ந்து அடுத்த முறை என்ன செய்யக்கூடாது, அந்த செயலை செய்யக்கூடாது. என்ன சொல்ல வர்றாரு இதுல, தவறு இழைப்பது மனித இயல்பு, திருத்திக் கொள்வது அதனினும் சிறந்த மனித இயல்பு. அவன் மனித இயல்போட இருப்போமா, சிறந்த மனித இயல்போட இருப்போமா? சிறந்த மனித இயல்போட தான் இருக்கும். இது வரைக்கும் மனித இயல்போட இருந்தாலும் சரிதான். இனிமேல் என்ன செய்யணும், சிறந்த மனித இயல்போட இருப்பதற்கு அனைவரும் முயற்சி செய்வோம். சரியா? அந்த திருக்குறளை மீண்டும் ஒரு முறை வாசிக்கிறேன் பாருங்க. எற்று என்று இறங்குவ செய்யற்க. இது ஒரு இழிவான செயல் தான், இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சேன்னா அதை என்ன செய்யற்க, செய்யாத அப்படின்னு சொல்றாரு. இழிவான செயல் தெரிஞ்சு கூட என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. செய்வானல், அப்படி செஞ்சுட்டேனா செய்வானேல் மற்ற அன்ன செய்யாமை நன்று. அடுத்து என்ன செய்யாத, மற்ற அன்ன செய்யாமை நன்று. புரியுதா? இப்ப நான் பொருள் உங்களுக்கு திரும்பவும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. திரும்ப அந்த திருக்குறளை படிச்சீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். மற்ற அன்ன செய்யாமை நன்று. தவறுவது மனித இயல்பு, அதை திருத்திக் கொள்வது அதை விட சிறந்த இயல்புங்கிறத மீண்டும் ஒரு முறை நினைவுல வச்சுக்கோங்க. இன்னொரு செய்யற்க சொல்றாரு. ஏன்னா நம்ம தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் தான் வாழ்க்கையில நிறைய இருக்கு அப்படின்னு ஒரு அறிவுரையா நமக்கு சொல்லிட்டு வர்றாரு. இது எல்லாருக்குமே தெரிந்த குறள் தான். ஏதாவது ஞாபகம் இருந்தா நினைவுபடுத்தி சொல்லுங்க பார்ப்போம். செய்யற்க. நான் ஒரே ஒரு சீர் சொன்னேன்னா நீங்க அடுத்து சொல்லிடுவீங்க. ஈன்றால் பசிகால் ஆயினும், ஈன்றால் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. அம்மானாலே எல்லாருக்கும் அமிர்தம் தான். அம்மான்ற சொல்லே அமிர்தம் தான். அம்மாவுக்கு அன்பு செலுத்தக்கூடிய ஈடு இணையான ஒரு உயிரினம் என்ன செய்யக்கூடாது, நீங்க உலகத்துல பார்க்கவே முடியாது. அது பெண் குழந்தைகளுக்கு இப்ப அம்மாவை பற்றிய அருமையே
தெரியாது, 100% தெரியாது. நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இனிமேல் வந்து பிறந்த வீடு எனக்கு வெகு தூரம் அப்படின்னு நினைச்சு போறீங்க பாத்தீங்களா, அந்த இடத்துலதான் அம்மாவை பற்றியான ஒரு உணர்வு உங்களுக்கு அதிகமா இருக்கும். ஏன்னா ஆண்களுக்கு அப்படி கிடையாது, அவங்க எப்போதுமே அம்மா கூடயே இருப்பாங்க. அதனால அந்த வழி அவங்களுக்கு தெரியாது. பெண்கள் அப்படி கிடையாது. அதனாலதான் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பெற்ற தாயை சொல்லியிருக்காரு. எதற்கு இணையாக? பெற்ற தாய் தான் ரொம்ப ரொம்ப உயர்வானது. அம்மா தான் ரொம்ப உயர்வான உறவு. உலகத்திலேயே அம்மா உறவு தான் மிகவும் உயர்வானது. அப்படிப்பட்ட தாயே ஈன்றால் பசி காண்பான் ஆயினும், அவளுக்கு ரொம்ப பசியா இருந்தாலும் சரி, உன்னை பெத்து எடுத்து வளர்த்து சீராட்டி பாராட்டி வளர்த்த தாய் பசியா இருக்கா அப்படிங்கிறதுக்காக நீ என்ன செய்யக்கூடாது? சான்றோர் பழிக்கும் வினையை செய்யக்கூடாது. எங்க அம்மாவுக்கு ரொம்ப பசி, நான் ஓடி போய் எடுத்துட்டு வந்துடுறேன்னு ஒரு ஹோட்டல்ல போய் நீ எடுத்துட்டு வர முடியுமா? எடுத்துட்டு வரக்கூடாது. அடுத்தவங்க சாப்பிட்டுட்டு எங்க அம்மாவுக்கு ரொம்ப பசிக்குது, நீ ஏன் சாப்பிடுற கூட அப்படின்னு தட்டி பறிச்சுட்டு வந்து கொடுக்கலாமா? கொடுக்க கூடாது. அதுக்காக எங்க அம்மா ஆசைப்படுறாங்கன்னு திருடிட்டு வந்து பொருளை கொடுக்கலாமா? கொடுக்க கூடாது. இது எல்லாமே சான்றோர் பழிக்கும் வினை. எந்த வகையான தீய செயல்களையும் செய்யக்கூடாது. யாருக்கு பசியா இருந்தாலும் ஈன்றால் பசி. பசிங்கிறது ஒரு செயலாதான் சொல்றாரு. அதாவது பசிதான் பொறுக்க முடியாதது இல்லையா? மற்ற விஷயங்கள்லாம் வலிச்சா கூட என்ன செஞ்சுக்கலாம்? வலிக்குதுன்னு பொறுத்துக்கலாம். யாராவது நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டா கூட பொறுத்துக்கலாம். அடிபட்டா கூட என்ன செய்யலாம்? அதை பொறுத்துக்கலாம். பசி ஒண்ணுதான் என்ன செய்ய முடியாது, நீண்ட நேரம் பொறுத்திருக்க முடியாத ஒரு உணர்வுனா பசி உணர்வு தான். அதனாலதான் திருவள்ளுவர் அந்த வார்த்தையை, அந்த சொல்லை எடுத்து இந்த இடத்துல பயன்படுத்தியிருக்கார். என்றால் பசி காண்பால் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. வினைனா ஏற்கனவே சொல்லிட்டேன், செயல். பழித்தல் அப்படின்னா சான்றோர்கள் வந்து நீ ஏன் இப்படிலாம் செஞ்ச, அதுக்காக நீ இப்படி எல்லாம் செய்யலாமா அப்படின்னு உன்னைய கையை நீட்டி குற்றம் சொல்லக்கூடிய செயலை செய்யவே கூடாது, யாராக இருந்தாலும். ஏன் அம்மாவை சொல்றாரு? அம்மா தான் மிக சிறந்த உறவு. அப்பளுக்கற்ற அன்பு அப்படின்னா எங்க இருந்து கிடைக்கும்? தாயிட்ட இருந்து தான் கிடைக்கும். அதுக்காக தான் அந்த இடத்துல பாருங்க, திருவள்ளுவர் வந்து எந்த மாதிரி சொற்களை எந்தெந்த இடத்துல எப்படி பயன்படுத்துறாருன்னு நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, கருத்து ஒன்றி படிச்சீங்கன்னா தெரியும். மாணவ செல்வங்கள் எல்லாம் தேர்வுக்காக மட்டுமே நம்ம என்ன செஞ்சிருப்போம்? திருக்குறளை படிச்சிருப்போம், அதுக்காக மதிப்பெண் வாங்கியிருப்போம். ஆனா இப்பொழுது அப்படி இல்லை. வாழ்வியல் நடைமுறைக்கு தேவையான கருத்துக்களை உள்வாங்கிட்டு நீ வெளியில போனேன்னா வெற்றி நிச்சயமா உங்களுக்கு தான். அதுக்காக தான் இந்த அரங்குல இவ்வளவு பெரிய ஏற்பாடெல்லாம் செஞ்சு உங்களுக்கு திருக்குறளை எடுத்து சொல்றாங்க. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருந்தாலும் இன்றும் அதற்குரிய ஒரு பவித்திரமான ஒரு நூல் அப்படின்னு பெயர் வர்றதுக்கு காரணமே அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு திருக்குறளுக்குமான முக்கியத்துவம் தான். அது மாதிரிதான் இந்த திருக்குறளையும். ஈன்றால் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. இப்ப 3 சொல்லியிருக்கேன் செய்யற்க அப்படின்னு. இது மாதிரி நிறைய இருக்கும். அந்த 3மே திரும்ப ஒரு தடவை வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல கருத்தாழமிக்க குரல் தான். தன் உயிர் நீத்தாலும் என்ன செய்யக்கூடாது? மற்றவங்களுக்கு துன்பம் செய்யக்கூடாது. இழிவானதுன்னு நினைச்சா கூட ஒரு முறை செஞ்சுட்டா கூட மறுமுறை என்ன செய்யக்கூடாது? அதை செய்யக்கூடாது. தாயே பசியோட இருந்தாலும் சான்றோர் பழிக்கக்கூடிய வினைகளை செய்யவே கூடாது. இந்த 3மே முக்கியமானதுதான். உங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றுவதற்கு பயன்படுத்திக் கொள்ளணும். அடுத்தது இன்னொன்று, முதல்ல வந்து நயந்து பேசாதன்னு சொல்லிட்டோம், செய்யக்கூடாது எதுன்னு சொல்லிட்டோம். அதுக்கு அடுத்தது பொய் சொல்லலாமா? பொய் சொல்லலாமாப்பா? இப்போதான் இந்த பொய்ய சொன்னாதான் எனக்கு உணவு கிடைக்கும், இந்த பொய்ய சொன்னாதான் எனக்கு வேலை கிடைக்கும், அதனால நான் வந்து பொய் பேசுறேன், அது ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு நம்ம சொல்றதுக்கான சூழ்நிலை எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்குமா? இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்படியே நம்ம சின்ன வயசுல எல்லாம் சொல்லியிருப்பாங்க, நீ வந்து யாரும் பார்க்கலன்னு நினைச்சிட்டு இருக்காத, மேல இருந்து ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு அப்படிலாம் சொல்லுவாங்களே. இந்த மேல இருந்து பாக்குறவரெல்லாம் நமக்கு தெரியாது, ஆனா நமக்கு தெரியும். அடுத்தவங்களுக்கு தெரிய வேண்டியது நமக்கு என்ன தெரியும்? கண்டிப்பா தெரியும். அதுல போய் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதையும் திருவள்ளுவர் என்ன செய்யறாரு? மிக அழகாக சொல்கிறார். எப்படி? தன்னெஞ்சறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். எவ்வளவு அருமையான குரல் இல்லையா? தன்னெஞ்சறிவது பொய்யற்க. வேற யாரும் உனக்கு என்ன செய்ய வேண்டியதுல சுட்டி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நீ பொய் சொல்றியா உண்மையா சொல்றியாங்கிறது யாருக்கு தெரியும்? நம்மளுடைய மனசுக்கே தெரியும். அதுல திரும்ப 2 தடவை வாசித்தேன்னா அப்படியே மனநம் ஆயிரும். தன்னெஞ்சறிவது பொய்யற்க. அப்படியே நீ பொய் சொல்லிட்டேன்னா என்ன செய்யும்? உண்மை நெஞ்சே உன்னை சுடும். சுடும்னு என்ன அர்த்தம்? ஐயோ பொய் சொல்லிட்டமே, நீ பொய் சொல்லி ஒரு பொருளை வாங்கி நீ அதை பயன்படுத்த முடியுமா? பயன்படுத்துக்கான வாய்ப்பே இருக்காது. அந்த பொருளை பார்க்கும் போதெல்லாம்
இது பொய்யினால் வந்த பொருள், எனக்கு மட்டும்தான் தெரியும், அவங்க எவ்வளவு வருத்தப்படுவாங்க அப்படிங்கிறது ஒரு மனசு நமக்கு உறுத்துனா அவங்கதான் நல்ல மனிதர். மனிதர்கள் பல வகை உண்டுதான். தவறு செய்வதும் மனித இயல்புன்னு ஏற்கனவே பார்த்துட்டோம், அதை திருத்திக்கிறதும் மனித இயல்புன்னு ஏற்கனவே பார்த்துட்டோம். பொய் சொல்றது அது மாதிரிதான். நம்ம பொய் சொல்லி ஒண்ணுல வெற்றி பெறலாம், ஆனா அந்த வெற்றியினால நமக்கு என்ன கிடைக்காது? மகிழ்ச்சி கிடைக்காது. அதனால என்ன செய்யக்கூடாது? எப்பொழுதும் பொய் சொல்லக்கூடாது. இல்ல இன்னொரு குரல், இன்னொன்னும் நீங்க ஒரு கேள்விப்பட்டிருக்கலாம், இல்லைன்னா சொல்றேன், இதுவும் வாழ்க்கைக்கு முக்கியமானதான். இருப்பது பொய் போவது மெய் என்றெண்ணி நெஞ்சே ஒருவருக்கும் தீங்கினை உண்ணாது. நம்ம இலக்கியத்துல வரக்கூடிய வார்த்தை, திருக்குறள் இல்ல, எல்லாரும் சொல்லக்கூடியதுலயும் இதுல ஒரு எடுத்துக்காட்டா இதையும் சேர்ந்து சொல்லலாம். இருப்பது பொய், நம்ம வாழ்றதுதான் பொய். போவது மெய், என்னைக்காவது ஒரு நாள் எங்கேயாவது என்ன செய்வோம்? போயிடுவோம். மெய்னா உடம்பும் போயிரும். அதுக்கப்புறம் நம்ம போறதும், இதுவும் நீங்க எங்கேயும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. நம்ம இலக்கியத்துல வரக்கூடிய ஒரு சொல் தான். வாழ்வியலுக்கு தேவையானது. நீ எதன் மீதாவது பற்று வைக்கணும்னு நினைச்சேன்னா எதுல பற்று வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த எடுத்துக்காட்டை நான் சொல்றேன். இருப்பது பொய் போவது மெய் என்றெண்ணி நெஞ்சே ஒருவருக்கும் தீங்கினை உண்ணாதே. யாருக்குமே என்ன செய்யாத, கெட்டது செய்யாத. திருக்குறள் மட்டும் சொல்லல, மற்ற எல்லா நூல்களையும் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரிதான் சொல்லியிருக்காங்க. அதுவும் ஆழமானதுதான். உங்களுக்கு புரியறதுக்கு கொஞ்சம் காலம் எடுத்தாலும் பேராசி இவங்களுக்கு எல்லாம் என்ன செஞ்சிருக்கும், கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். மெய் என்பது ரெண்டு, உடம்பையும் குறிக்கும், உண்மையான நிலையையும் குறிக்கும். உண்மையானது என்னது? என்னைக்காவது ஒரு நாள் நம்ம எல்லாரும் என்ன செஞ்சிருவோம், எங்கேயாவது இருக்கிற இடம் தெரியாம தான் போயிடுவோம். அப்படி இருக்கக்கூடிய வாழ்க்கையில யாருக்கு என்ன செய்யக்கூடாது? தீங்கு செய்யக்கூடாது. உனக்கு என்ன வாழ்க்கையில கிடைக்குமோ அதை எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். எப்பயாவது அது இல்லையே இது இல்லையே அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டீங்கன்னா இந்த பாடல் வரிகளை ஞாபகம் வச்சுக்கோங்க. இருப்பது பொய் போவது மெய் என்று எண்ணி நெஞ்சே ஒருவருக்கும் தீங்கினை உண்ணாதே. யாருக்கும் கெட்டது செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம நல்லவங்களா இருந்தா போதும். நம்மை சுற்றி உள்ளவர்கள் நம்மளை பார்த்து என்ன செய்வாங்க, நல்லவர்களாக மாறக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துறது தான் நம்மளுடைய வாழ்க்கையின் பயனாக இருக்க வேண்டும். நீ போய் அறிவுரை சொல்லணும்னு அவசியம் இல்லை, வாழ்ந்து காட்டினீங்கனாலே போதும். அவங்க அப்படி இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் எப்படி நான் இதை செய்ய சொல்றது அப்படின்னு என்ன செய்யணும், ஒரு யோசனை நம்மளை நெருங்குறதுக்கே ஒரு நல்ல வழியை வைத்துக் கொள்ள வேண்டும். அவங்க கிட்ட போனா இதுதான் செய்வாங்க, இதை என்ன செய்ய மாட்டாங்க, செய்யவே மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நடைமுறையை நம்முடைய வழக்கத்தில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்ப என்கிட்ட எல்லாம் வருவாங்க மாணவர்கள், வருவாங்க, மேம் கண்மணி மேம்கிட்ட போனா கரெக்டா போனாதான் அவங்க பேசுவாங்க, இல்லாட்டி டக்குன்னு ஏதாவது சொல்லிடுவாங்கன்னு. டக்குன்னு சொல்றதுக்கு ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தவறு செஞ்சா என்ன செய்வோம், உடனே எடுத்துதான் சொல்லுவோம். அடுத்த நேரம் நீ அன்னைக்கு அப்படி செஞ்சல அப்படின்னு சுட்டி காட்டுவோமா? மாட்டோம். இது செய்யக்கூடாதுமா, இனிமேல் செய்யாத, அவ்வளவுதான். அதனால வர்றதுக்கு இதை போய் கேட்டா அவங்க கண்டிப்பா மாட்டேன்னு தான் சொல்லுவாங்க. அதனால இந்த விஷயத்த நம்ம என்ன செய்ய வேண்டாம், கேட்கவே வேண்டாம். ஒரு நிலை. இன்னொன்னு, படிப்பு சம்பந்தமா ஏதாவது போய் கேட்டா கண்டிப்பா அவங்க வழிகாட்டுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவங்ககிட்ட இருக்கும். உடனே என்ன செய்வாங்க, நம்மளை தேடி வருவாங்க. வரும்போது அவங்களுக்கு தேவையான வழிகாட்டலை சொல்லுவோம். அதனால யார் நம்மை அணுக வேண்டும் என்பதை முடிவு செய்ய வேண்டியது நாம் தான். சரியா? நல்ல ஞாபகம். யார் நம்மை எவ்வாறு எந்த கருத்தோடு அணுக வேண்டும் என்பதை முடிவு செய்ய வேண்டிய பொறுப்பு நம்ம கிட்டதான் இருக்கு. அடுத்தவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கவே கூடாது. சரியா? அதனால உங்களை நீங்க நல்லா வளர்த்து கொள்ளுங்கள். பொய் சொல்லக்கூடிய நேரங்கள்ல யோசிப்போம். வாய்மையும் பொய்மை எடுத்து அப்படின்லாம் ஒரு திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு. தேவைப்பட்ட என்ன செஞ்சுக்கலாம், அப்போ பயன்படுத்திக்கலாம். துன்பம் விளைவிக்கக்கூடிய பொய்யை எப்பொழுதும் சொல்லக்கூடாது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, இன்றைக்கு சமூகத்துல ரொம்ப ரொம்ப மக்கள் கஷ்டப்படக்கூடிய, அதுவும் பெண்கள் கஷ்டப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, தெரியும் சமூகத்திலே என்ன விஷயம் இப்ப ரொம்ப ஓடிட்டு இருக்கு. எதனால நம்ம நாட்டுக்கு நல்ல வருமானம் கிடைக்குது அப்படின்னா ஒரு துறை சொல்லுவோம். அதை என்ன செய்கிற, திருவள்ளுவர் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. என்ன செய்கிற, உண்ணற்க அப்படின்னு சொல்றாரு. எதை உண்ணக்கூடாது? உணவை உண்ணக்கூடாதா? இல்ல, உண்ணற்க கல்லை, கல் உண்பது கூடாது எடுத்தானே சொல்றாரு. முதல்வாது ஒவ்வொரு சொல்லையும் எந்த இடத்துல கையாண்டிருக்காருன்னு பார்க்கணும். ஈன்றால் பசிகால்மா, நான் என்ன ஈன்றால்னா தாய்க்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு. இங்க உண்ணவே கூடாது அப்படிங்கிறதுனால முதல் சொல்ல எதை கொடுக்குறாரு, உண்ணற்க. எதப்பா?
கல்லை உண்ணாத. ஏன் அப்படி உண்டா என்ன ஆகும்? அப்படி உண்டேன்னா ஒண்ணும் கிடையாது. நீ என்ன செய்ய முடியாது? சான்றோர் பக்கத்திலேயே போக முடியாது. அப்படியே ஒருவேளை கல் உண்பது மிகவும் நல்ல செயலா? இல்லவே இல்லை. தன்னையும் கொல்லும் பிறரையும் கொல்லும். அப்படின்னா அது என்னதுதான்? மதுதான். தன்னையும் கொல்லும், குடும்பத்தையும் கொல்லும், சமூகத்தையும் கொல்லும், எல்லாரையுமே துன்பப்படுத்தக்கூடிய ஒரு செயல்னா நம்ம குடிக்கிற கல் உண்ணக்கூடிய ஒரு சிறிய நீர் தான். அது நமக்கு தேவையா? நமக்கு தேவை கிடையாது. நம்மளால முடிஞ்ச அளவு என்ன செய்ய மற்றவங்களுக்கு. இதெல்லாம் உங்களுக்கு மட்டும் கிடையாது. நம்ம நிறைய படிப்போம், உடலுக்கு கேடு அப்படின்லாம் படிப்போம். எந்த அரசு சார்ந்த செயல் போனாலும் வீடியோ போடும்போது என்ன செய்வாங்க? ஃபர்ஸ்ட் இதெல்லாம் உடல் நலத்திற்கு கேடுன்னு தான் ஃபர்ஸ்ட் அந்த தொலைக்காட்சியை என்ன செய்வோம், அந்த படமே நமக்கு போடுவாங்க. அதை திருவள்ளுவர் அந்த காலத்திலே சொல்லியிருக்காருவாங்க. உணில் உண்க சான்றோரால் எண்ணப்பட வேண்டாது. அப்படியே நீ சாப்பிட்டேன்னா நீ யாருக்கிட்ட என்ன செய்ய எதிர்பார்க்க கூடாது, ஒரு மதிப்பையே எதிர்பார்க்க கூடாது. உன்னை யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, மதிக்கவே மாட்டாங்க. மதிப்பாங்களா? கல் உண்டு மயங்கி தெருவில் கிடந்த யாராச்சும் ஐயோ பாவமேன்னு பார்ப்பாங்களா? பார்க்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதே சமயம் ஒரு சாலையோரம் போறோம், நமக்கு ஒரு எதிர்பாராமல் ஒரு விபத்து ஏற்பட்டுருச்சு. அந்த விபத்து ஏற்பட்டு கீழே கிடந்தா அப்படியே பார்த்துட்டு போவோமா? பார்க்க மாட்டோம். அப்ப என்ன செய்வோம்? ஓடி போய் உதவி செய்வோம். அப்ப உதவி செய்வது யாருக்கெல்லாம் உதவலாம் அப்படிங்கிறதையும் என்ன செய்யறாரு திருவள்ளுவர் குறிப்பிட்டு சொல்றாரு. நான் ஏற்கனவே சொன்னேன், திருக்குறள்ல எப்பொழுதுமே 2 கருத்துக்கள் இருக்கு. ஒண்ணு செய்யணும், செய்யக்கூடாது, ஏன் செய்யணும், ஏன் செய்யக்கூடாது, அந்த மாதிரி 2 இருக்கும். இதுவும் அப்படிதான். அப்படி என்ன செய்யக்கூடாது? உண்ண இருக்காங்க நிறைய சாப்பிடுறதுக்கு சொல்லியிருப்பாரு. இதுல கல்லை உண்ணக்கூடாது. அப்படியே நீ உண்டாலும் சாப்பிட்டுக்க. ஆனா உன்னை என்ன செய்ய மாட்டாங்க? சான்றோர்கள் யாருமே மதிக்க மாட்டாங்க. மதியாதார் தலைவாசல் மிதியாதேன்னு சொல்ற மாதிரி அந்த குடி மக்கள் என்ன செய்யணும்? அதை யோசிக்கணும். நம்ம இதை குடிச்சோம்னா என்ன செய்ய மாட்டோம், நம்மள மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு அதுல இருந்து என்ன செய்யணும்? தன்னை தற்காத்து கொள்ள வேண்டும். அது அவங்களுக்கும் நல்லது, மற்றவங்களுக்கும் நல்லதுங்கிறத உணர வைக்கணும். அதனாலதான் ஒவ்வொரு சொல்லாட்சியையும் பாருங்க, உன்ன இருக்க ஃபர்ஸ்ட் முதல் சொல்லாவே அதை சொல்லிட்டாரு. ஏன்னா அதை செய்யவே கூடாத ஒரு செயல். இது குறள் எண் 922 குறள் எண். இது ஏன் கல்ல உண்ணக்கூடாது? கல் உண்டா என்ன ஏதாவது தவறா? அது அறிவை மயக்கும், உங்களுடைய மதியை மயக்கும். என்ன செய்யறோங்கிறது என்ன செய்யாது தெரியாது. தெரிஞ்சு செஞ்சாலே 1000 பிழைகள் விடுவோம். தெரியாம செஞ்சா எத்தனை பிழைகள் விடுவோம். அதனால மதியை மயக்கக்கூடிய கல்லை எப்போதும் விரும்புதல் கூடாது. அப்படி விரும்பி உண்டால் மற்றவர்கள் உன்னை மதிக்க மாட்டார்கள். மற்றவர்கள் மதிக்கும்படி வாழ்வதே வாழ்க்கை, மிதிக்கும்படி வாழ்வது வாழ்க்கை அல்ல. மனிதர்கள் அதற்காக படைக்கப்பட்டவர்களும் அல்ல. அல்ல பிறர் நம்மை மதிக்க வேண்டுமே ஆனால் நாம் நல்ல பண்புகளை கடைபிடிக்க வேண்டும். சரியா? அதுக்கு அடுத்தது இன்னொன்னு சொல்றாரு. இது வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப எல்லாருமே தெரிஞ்சும் செய்யறோம், தெரியாமையும் செய்யறோம். என்ன செய்யறோம் அப்படின்னு கேட்டா, எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம், எனக்கு இந்த பாடத்தை படிக்கவே முடியலப்பா அப்படின்னா எனக்கு ஆங்கிலம் வரவே வராது, அறிவியல் வரவே வராது, கெமிஸ்ட்ரி வேதியியல் சுத்தமா எனக்கு வரவே வராது அப்படின்னு ஒரு சக மாணவிகள்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அந்த மாணவி மனதுல என்ன தோணும்? சரி அவ்வளவுதான், இதெல்லாம் படிக்க எதுக்குதான் வந்ததோ அப்படிங்கிற மாதிரி தோணும். நண்பர்களா இருக்கும்போது பகிர்ந்திருப்பீங்க. ஆனா அதுவே பிற்காலத்தில் நீங்க நண்பர்களா இல்லாம ஒரு கருத்து வேறுபாட்டால் பிரியக்கூடிய நிலை ஏற்பட்டால் அந்த மாணவி உங்களை எப்படி பார்ப்பாங்க? ஒண்ணுமே தெரியாது, இதெல்லாம் என்ன செஞ்சு படிக்க வந்துருச்சு அப்படின்லாம் பேசுவாங்க இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் இடம் கொடுக்க கூடாதுங்கிறதுக்கு ஒரு கருத்தை சொல்றாரு. நோவர்க்கன்னா என்ன அர்த்தம்? நோயின் கிடையாது. தன்னுடைய துன்பம் வந்தாதான் என்ன செய்வோம்? ரொம்ப நானே நொந்து போயிருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நொந்து போயின்னா என்ன அர்த்தம்? வாழ்க்கையில ஒரு விரக்தி நிலையை ஏற்படுத்துறது. நோவர்க்கன்னு சொல்றாரு. எப்போ? நொந்தது அறியா இருக்கு. உன்னுடைய துன்பத்தை மற்ற நண்பர்கள் அறியாம இருக்கும் பொழுது அதை நீயே போய் அவங்கள்ட்ட எனக்கு இந்த மாதிரிலாம் கஷ்டம் இருக்கு, இந்த மாதிரிலாம் எனக்கு இதெல்லாம் படிக்க கஷ்டமா இருக்கு, இல்ல இந்த செயல் கஷ்டமா இருக்கு, என்ன செய்ய வேண்டியது இல்லை. துன்பத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நண்பர்களே தெரிஞ்சுக்கிட்டாங்க, இது இந்த பொண்ணுக்கு ரொம்ப கடினமா இருக்கு, இந்த பாடப்பகுதி கஷ்டப்படுறாங்க படிக்கிறதுக்குன்னு அவங்க நினைத்தால் உண்மையிலேயே அவங்களுக்கு நண்பரா இருந்தா அவங்க என்ன செய்வாங்க? உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. அது உண்மையாகவே நண்பர்களாக இருந்தால். இல்லையானால்
உங்களுடைய துன்பத்தை தெரிந்து கொண்டு மற்றவர்களிடம் உங்களை பற்றி என்ன செய்வாங்க, மிகவும் குறைவாக பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதனால் நம்முடைய துன்பத்தை, எந்த துன்பமா இருந்தாலும் சரி, நம்ம மாணவிகளா இருக்கிறதுனால படிப்ப சொன்னேன், வாழ்க்கையில நிறைய துன்பங்கள் இருக்கலாம், அதை நண்பர்கள் அறியல அப்படின்னா அதை போய் நம்ம என்ன செய்ய வேண்டாம், சொல்ல வேண்டாம். நோவர்க்க நொந்தது தானே, தானேனா நம்மளே போய் சொல்ல வேண்டாம், அடுத்தவங்க மூலமா தெரிஞ்சுக்கிட்டா அது பிரச்சனை இல்லை, ஆனா நம்மளே என்ன செய்ய வேணாம், போய் சொல்ல வேணாம். நோவர்க்க நொந்தது தானே, மேவர்க்க மென்மை பகைவர் அகத்து. அப்படி நீ சொல்லிட்டேன்னா உனக்கு கஷ்டம். அதே மாதிரி உனக்கு பகைவர் ஆயிட்டாங்க அப்படின்னா இன்னும் கஷ்டம். பகைவர்கள்ட்ட போய் எனக்கு இதெல்லாம் குறை அப்படின்னு நம்ம நினைச்சோம், சொல்லிட்டோம்னா அவங்க என்ன செய்வாங்க, அடுத்தது நம்மளை ரொம்ப ஏளனமா நினைப்பாங்க. ஒரு இழிவான ஒரு நிலைக்கு நம்மளை நினைக்கக்கூடியது சூழல் ஏற்படும். அந்த சூழல்ல இருந்து நம்மளை தற்காத்து கொள்ளணும் அப்படின்னா நம்மளோட என்ன செய்யக்கூடாது, மற்றவர்கள்ட்ட துன்பத்தை பகிர கூடாது, நம்மளுடைய இயலாமையை பகிர கூடாது. நமக்கு வெற்றி கிடைச்சிச்சுன்னு சொன்னா என்ன செய்யலாம், மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். ஆனா இயலாமையா இருந்தது அப்படின்னு சொன்னா அதை என்ன செய்யக்கூடாது, மற்றவர்களிடம் பகிர்தல் கூடாது. முக்கியமாக பகைவர்களிடம் பகிர்தல் கூடவே கூடாது. ஏன்னா அவங்க எப்படா வீழ்வோன்னு காத்துட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் எனக்கு இதெல்லாம் ரொம்ப கடினமா இருக்குன்னு நம்ம சொன்னோம்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இனிப்பு சாப்பிட்ட மாதிரி ஆயிரும். அதனால எப்போதும் பகைவர்களிடம் தம்மை பற்றி தம்முடைய இயலாமையை வெளிப்படுத்துதல் கூடாது. அந்த ஒரு இதுலயும் ஞாபகமா வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறதும் இல்லை, அனைத்து வீரர்களும் ஒன்றாக இருப்பதும் இல்லை. அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்திறமை இருக்கும். அந்த திறமையை தான் நம்ம பயன்படுத்திக்கணுமே தவிர என்கிட்ட இது இல்லையே அப்படின்னு எப்பொழுதும் நம்மளே என்ன செய்யக்கூடாது, வருத்தப்பட கூடாது. நமக்கு என்ன இருக்கோ அதுல மேல மேல வர்றதுலதான் நம்ம முயற்சி எடுக்கணுமே தவிர மற்றவர்களை பார்த்து எப்பொழுதும் அவங்க எல்லாம் அப்படி இருக்காங்க நம்ம அப்படின்னு எப்போதுமே சொல்லக்கூடாது. நான் உயர்ந்து வருவேன், அதுல மட்டும்தான் என்ன செய்யணும், கவனமா இருக்கணும். மற்றவங்களை ஒப்பிடுதல் கூடவே கூடாது. அதுல முக்கியமா அவர் சொல்ல வர்றது பகைவர்களை பகைவர்களாக கருதக்கூட. பகைவர்கள் நம்ம நினைக்க மாட்டோம், அவங்க என்ன நினைச்சுக்கிடுவாங்க, நமக்கு போட்டியாளரா வர்றாங்கன்னு நினைப்பாங்க. அப்ப அவங்க கிட்ட நம்மளுடைய இயலாமையை ஒருபோதும் வெளிப்படுத்துதல் கூடாது. இத ஒரு 3 சொற்களை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நோவர்க்க நொந்தது அரியார்க்கு, மேவர்க்க மென்மை பகைவர் அகத்து. நோவர்க்க நொந்தது அரியார்க்கு. அறியாதவங்கள்ட்ட நீங்க என்ன செய்யக்கூடாது, எதுவுமே சொல்லக்கூடாது. பஸ்ல போறீங்க, உங்களுக்கு ஒரு கடினமா இருக்கு, நினைச்சு உங்களுக்கு ஒரு கண்ணீர் வருது, அப்ப அழுதுட்டு இருப்பீங்க. ஏன்பா அழுகுறேன்னு கேட்டா அவங்க கிட்ட நம்ம எல்லா விஷயத்தையும் சொன்னோம்னு வச்சுக்காங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறது யாருக்குமே தெரியாது. அதுல அறியாதவர்கள்ட்ட எதுவுமே என்ன செய்யக்கூடாது, சொல்ல கூடாது. மாணவிகள் கண்டிப்பாக என்ன செய்ய கவனத்துல வச்சுக்கோங்க. எப்பொழுதும் அறியாதவரிடம் உங்களுடைய முழு விவரத்தையும் சொல்ல வேண்டிய, துன்பத்தையோ துயரத்தையோ சொல்ல வேண்டிய அவசியம் எப்பொழுதும் இல்லை. ஏன் மாணவிகளுக்கு மட்டும் குறிப்பிட்டு சொல்றோம் அப்படின்னா, தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு இது. தேவையில்லாமல் பேசவும் கூடாது, தேவையில்லாத விஷயங்களை சொல்லவும் கூடாது. ஏன்னா பெண்கள்லாம் எப்போதும் பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு ஒரு சொல்லாடல் உண்டு. அந்த சொல்லாடலை தவிர்க்க வேண்டியது நம்மளுடைய வாழ்க்கைக்கு சிறந்தது. சரியா? அதுக்கடுத்து இன்னொன்னு, எப்பெல்லாம் நம்ம பயப்படுவோம், எதுக்காவது பயப்படுவோமா? பயம் என்பது ஒரு உணர்வா? கண்டிப்பா பயப்படுவோமா இல்லையா? எதுக்கு பயப்படுவோம்? இருட்டை பார்த்து பயப்படுவோமா? கெட்டவங்களை பார்த்து பயப்படுவோமா? இல்ல இயற்கை சீற்றத்தை பார்த்து பயப்படுவோமா? எல்லாத்துக்கும் ஒரு பயம் என்கிற உணர்வு இருக்கும். ஆனா எல்லாத்துக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சிலவற்றிற்கு அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லைன்னு வள்ளுவர் சொல்ல வர்றார். அஞ்சற்க. எதுக்குப்பா அஞ்சற்க? வாழ்போல் பகைவரை அஞ்சற்க. அப்படியே போர்ல வச்சுட்டு நான் துப்பாக்கி வச்சிருக்கேன், வாழ் வச்சிருக்கேன், நான் வீரமானவன், நீ வந்தேன்னா உன்னை குத்திடுவேன் பாரு, நீ என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது அப்படின்லாம் நம்மளை அச்சுறுத்துறாங்க பாத்தீங்களா? அவங்கள பார்த்து அஞ்சனமா வேண்டாமா? கத்தி வச்சுட்டு நேரம் வர்றாங்க. இப்ப நீ எங்க பக்கத்துல வந்தேன்னா என்ன செஞ்சிருவேன், அப்படியே நீ செஞ்சதுக்கு நான் குத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னா அவங்கள பார்த்து நம்ம பயப்படணுமா? பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு திருவள்ளுவர் சொல்றார். அஞ்சற்க. ஏன் பயப்பட வேண்டாம்? ஏன்னா அவன் உனக்கு நேருக்கு நேரம் வர்றான். நீ இந்த மாதிரி தப்பு செஞ்சிருக்க, அது எனக்கு பிடிக்கல, உன்னை நான் ஏதாவது பண்ண போறேன், கத்தி எடுத்து குத்தணும்னு சொல்ல வரல,
ஏதோ உனக்கு நான் இப்படி செய்யறேன் பாரு, நீ போயிருவியா, நான் பாத்துக்கிறேன் வச்சுக்கிறேன்னு சொல்லி ஏதாவது உங்களை வசைப்பாடினா அந்த வசைகளுக்கு நீங்கள் அஞ்ச வேண்டியது இல்லை. அப்புறம் எதுக்கு அஞ்சணும்? அடுத்து சொல்றாரு பாருங்க, அஞ்சுக கேள் போல் பகைவர் நட்பு. இந்த கூட இருந்துட்டே குழி பறிக்கிறாங்க பாத்தீங்களா, உன் நண்பர் போலவே இருந்துட்டு உன்னை மேல வர விடாம கீழேயே அமைக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்கள பார்த்துதான் என்ன செய்யணும், நீங்க பயப்படணும். நேருக்கு நேர பேசிட்டா பிரச்சனை இல்லை, நீதான் எனக்கு எதிரி, நான் உன்னையதான் போட்டு தாக்குவேன், 2 பேருக்கு இடையில தான் போட்டி, வேற போட்டியே இல்லைன்னு வலைதளங்களை நம்ம கேட்கிறோம் இல்லையா, அது மாதிரி நேருக்கு நேரம் சொல்லிட்டா அவங்கள பார்த்து நம்ம அஞ்ச வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. அஞ்சுக யாருக்கு? கேள் போல் பகைவர் தொடர்பு. அப்படியே வால் போல் மாதிரி கேள் போல் சுற்றத்தார் போல அப்படியே நல்ல அன்பு காட்டி, நீ உண்டு நான் உண்டு, உன்னை மாதிரி உண்டுமா, உன்னை விட எனக்கு வேற ஆளே இல்லை, நீ தான் எனக்கு எல்லாமே, நீ தான் அப்படின்னு முழுசா சரணடைஞ்சிட்டு நம்மளையே சதி வழியில தள்ளுவாங்க பாத்தீங்களா, அந்த பகைவர்கள்ட்ட என்ன செய்யணும்? அச்சம் வைத்துக் கொள்ள வேண்டும். துரோகம் இழைப்பவர்களிடம் தூரத்தில் நிற்க வேண்டும், அன்பு காட்டுவரிடம் அருகில் இருக்க வேண்டும். சரியா? எதிரிகள் பக்கத்துல கூட அருகில் இருந்துக்கலாம், ஏன்னா தெரியும் என்ன செய்ய வர்றாங்கன்னு. ஆனா துரோகம் செய்யறவங்க கிட்ட நம்ம என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிச்சா தானே நம்ம துரோகம் நினைப்போம், கண்டே பிடிக்க முடியாது. அந்த மாதிரி பகைவர்கள்ட்ட என்ன செய்யக்கூடாது? நட்பே வச்சுக்கிற கூடாது. அதுதான் சொல்ற. அஞ்சற்க ஞாபகம் வச்சுட்டீங்களா? 882. நமக்கு நேரம் மோதிரங்கள்ட்ட அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கூடயே நட்பு பாராட்டி நம்மளுடைய செயல்களை கெடுப்பவர்களிடம் எப்பொழுதும் ஒரு அச்சம் கொள்ள வேண்டும். அதான் குறள். என்ன அதுக்கு தான் சொல்றேன், நீ குறள் என்ன குறிச்சு வச்சுக்கோங்க. நீங்க ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல அந்த குறள்ல திருக்குறளை திரும்ப திரும்ப படிச்சு உங்களுடைய கருத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க என்ன செஞ்சுக்கலாம், பொருள் கொண்டு இன்னும் வாழ்க்கையில சிறப்படையலாம். இது வரைக்கும் எத்தனை வேண்டாத சொல்லியிருக்கேன் ஞாபகம் இருக்க? எழுதுறீங்களா? எல்லாம் எழுதுற மாதிரி தெரியுது. முதலாவது வியவர்க்க அப்படி சொல்லிட்டேன், நான் இருந்து பேசக்கூடாதுன்னு. சொல்லற்க, செய்யற்க, ஞாபகம் இருக்கா ஏதாச்சும் சொன்னது? அதுக்கு அடுத்தது உண்ணற்க, நோவற்க சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அஞ்சற்க, அதுவும் முக்கியமானது. நீங்க வாசித்து பாருங்க, மீண்டும் நினைவு கூர்ந்தீங்கன்னா எல்லாமே நமக்கு வாழ்க்கைக்கு உகந்ததா தேவையானதா தான் இருக்கும். இதெல்லாம் திருக்குறள் இருக்கா இல்லையான்னு என்ன செஞ்சிருக்க மாட்டோம், இது வரைக்கும் யோசிச்சிருக்கவே மாட்டோம். நீங்க தேர்வு நோக்குல மட்டும்தான் என்ன செஞ்சிருப்பீங்க, திருக்குறளை கையாண்டிருப்பீங்க. இனிமேல் வாழ்வியல் நோக்கோடையும் திருக்குறளை கையாள வேண்டும் என்பதற்காக தான் இந்த வகுப்பு. சரி, அடுத்தது ஏம்மா இன்னும் தெளிவான தெளிவுரை வேணும்னா சொல்லு, மறுபடியும் ஒரு தடவை சொல்லலாம். அருகில் பேசுவதை அவன் முன்னாடி நிக்கிறேன்ல, அவன் கேட்டனா சொல்லிடு. சரி, அடுத்தது இன்னொன்னு சொல்ல வரோம். சூழற்க. சூழற்க, சூழ்தல்னா என்ன அர்த்தம்? நம்மளை சூழ்றது. என்ன கூடாது அப்படின்னா, இதெல்லாம் நமக்கு வர இந்த துன்பம்லாம் என்கிட்ட வரவே கூடாது. சூழ்ந்து கொள்ளுதல்னா நம்மளை இறுக்கி பிடித்து கொள்ளுதல் தான். ஒரு மகிழ்ச்சியா இருந்துச்சுன்னா மகிழ்ச்சி சூழ்க அப்படின்னா மகிழ்ச்சின்னு அர்த்தக்கலாம். துன்பம் சூழ்கன்னு யாராவது வாழ்த்துவோமா? வாழ்த்த மாட்டோம். அதே மாதிரி திருவள்ளுவரும் ஒரு கருத்து சொல்றார், என்னன்னா பிறன் கேடு சூழற்க. பிறன் கேடு, கேடுன்னா தெரியும், கேடுன்னா என்னது? துன்பம். பிறருக்கு தீங்கு செய்யணும்னு நீ என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. பிறன் கேடு சூழற்க, பிறருக்கு தீங்கு செய்யக்கூடிய செயல்களை எப்பொழுதும் நினைவில் கொள்ளக்கூடாது. அப்படி நினைச்சா என்ன ஆகும்? யார் அப்படி நினைப்போமா? நினைக்கலாமா? நினைக்க கூடாது. ஆனா நம்ம நினைக்காம இருப்போமா? நினைப்போம், கண்டிப்பா நினைப்போம். சமீபத்துல நீங்க ஒரு படம், ஒரு திரைப்படம் பார்க்கிங்னு ஒரு திரைப்படம் பார்த்திருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. அதுல என்ன ஒரு மைய கருத்து என்னன்னா, ஒரு 2 பேருமே கீழே ஒரு குடும்பம் வாடகைக்கு இருப்பாங்க. அவங்க ஒரு பெரியவர், ஒரு திருமண வயதுல ஒரு பெண் இருக்கும், ஒரு அப்பா அம்மா, ஒரு பெண் குழந்தை, திருமண வயதுல இருக்கக்கூடிய குழந்தை. மேல் வீட்டுல அப்பதான் புதிதாக திருமணம் செய்த ஒரு கணவன் மனைவி 2 பேரும் இருப்பாங்க. பார்க்கிங் பாத்தீங்கன்னா ஒரு கார் நிறுத்தலாம், ஒரு பைக் நிறுத்தலாம், அவ்வளவுதான் இடம், அதுக்கு மேல இடம் கிடையாது. புதிதாக திருமணம் செய்து என்ன செஞ்சிருவாங்கன்னா கார் வாங்கிடுவாங்க, கார் பார்க்கிங் அவர் கொண்டு நிறுத்திடுவார்.
கீழே இருக்கக்கூடிய முதியவர் என்ன செய்வார்னா அவரு 2 வீலர் தான் வச்சிருப்பார். அவர் கொண்டாந்து நிறுத்தும் பொழுது அந்த கார்ல லேசா ஒரு கீறல் பற்றும். சின்ன இடம் தான் அந்த வீடு. அப்படி படும்போது என்ன செஞ்சதுன்னா அவருக்கு மிகவும் கோவம் வந்துடும். நான் இப்பதான் புதுசா கார் வாங்கியிருக்கேன், நீங்க இப்படி இடிச்சிட்டீங்களே அப்படின்னு 2 பேருக்கும் ஒரு சண்டை மாதிரி வந்துடும். அதுக்கப்புறமா சமாதானம் ஆகி என்ன செய்வாங்க, 2 பேரும் சேர்ந்தெல்லாம் இருப்பாங்க. அப்புறம் இப்படியே இந்த பார்க்கிங்ல பிரச்சனை வந்து அதுல நீ முன்னாடி வா நான் முன்னாடி ரொம்ப பிரச்சனை ஆயிரும். ஹவுஸ் ஓனர் கூப்பிட்டு 2 பேர் பேசுவாங்க. அவர் என்ன சொல்லிடுவாருன்னா, கார் யார் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் முன்னுரிமை அப்படின்னு சொல்லிடுவார். உடனே அந்த பெரியவருக்கு சுருன்னு கோவம் வந்துடும். ஏன்னா அவர் சேமிப்பு நிறைய வச்சிருப்பாரு. டக்குன்னு போய் என்ன செஞ்சிருவாருன்னா 8 லட்சம் ரூபாய் கொடுத்து கார் வாங்கிட்டு வந்து கொண்டாந்து நிறுத்திடுவார். அப்ப அதுல ஒரு இடம் தான் நிறுத்தும், ஒரு கார் தான் நிறுத்த முடியும். 2 பேர் அப்ப யார் முன்னாடி வர்றாங்களோ அவங்க நிறுத்துவாங்க. கதையை பாருங்க எப்படி இருக்கு. அதனால என்ன செய்ய, 2 பேரும் இவரு இளையவரை வந்து ஐடில வேலை பார்ப்பாரு, இவரு பேரூராட்சியில வேலை பார்ப்பாரு. அப்ப 2 பேரும் முதல் நாள் என்ன செய்ய, இளையவர் வந்து அங்க 1 மணி நேரம் அனுமதி வாங்கிட்டு உடனே கார் நிறுத்திடுவார். பெரியவர் என்ன செய்யற, வெளியே நிறுத்தும். இந்த மாதிரி அவங்களுக்குள்ளேயே போட்டி நடைபெற்று கடைசியில 2 பேருக்கும் அடிதடி சண்டையாவே போயிடும். ஏன்னா யாருக்கும் வந்து அவங்க கெடுதல் செய்யணும்னு நினைக்கல, ஆனாலும் செய்யறாங்க. ஏன்னா இவர் வந்து அந்த பொண்ணை மையப்படுத்தி என் பொண்ணு மேல வந்து இந்த மாதிரி தவறான ஒரு பேச்சு பேசுறாருன்னு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாரு போலீஸ் நிலையத்துல அந்த முதியவர். அந்த இளையவர் என்ன செய்வார், ஐடில வேலை பார்க்கிறவர் அவருடைய அலுவலகத்துக்கு போய் தெரியாம பணத்தை வச்சுட்டு லஞ்சம் வாங்கிட்டாருன்னு சொல்லி அவரு பிடிச்சு தந்துருவார். அந்த லஞ்ச பணத்தை எங்க வச்சிருப்பாரு, அந்த ஃபேன்ல வச்சிருப்பாரு. கரண்ட் பேர் எல்லா இடம் தேடிட்டு கிளம்புவாங்க. அந்த அதிகாரிகள் வந்து இனிமேல் தேவையில்லை, ஒண்ணும் இல்லை, யாரோ போய் புகார் கொடுத்துருக்காங்கன்னு கிளம்பும் போது கரண்ட் வந்துடும். அந்த முதியவர் என்ன செஞ்சிருப்பா, அந்த சுவிட்சையும் ஆஃப் பண்ணி வச்சிருப்பாரு. ஆனா உதவியாளர் வந்து என்ன செய்யணும், ஐயா கரண்ட் வந்துருச்சுன்னு போட்டு விட்டுருவாரு. போட்டோன்னே அப்படியே பணம் ஃபுல்லா என்ன செஞ்சிடும், பறந்துடும். அப்ப அவருக்கு ஒரு அவமானம். இப்படி 2 பேரும் மாத்தி மாத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அவமானத்தை ஏற்படுத்துவாங்க. எதுக்காக, இந்த பார்க்கிங் பிரச்சனையில். ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனா இல்ல இப்ப அந்த இடத்துல வந்து ஒருத்தருக்கு துன்பம் செய்யறாங்க அப்படின்னா அடுத்தவங்களும் என்ன செய்யறாங்க, துன்பம் செய்யணும்னு அந்த படத்துல வரும். கடைசியில என்ன ஆகும்னு கேட்டா, அந்த இளையவர்களா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய மனைவி வந்து குழந்தை பேரு சமயத்துல ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்ப அந்த முதியவர் தான் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அப்பா நான் தான் அப்பான்னு சொல்லி அட்மிட் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் தான் அந்த இளையவருக்கு வந்து ஐடில வேலை பார்க்கறதுக்கு தெரியும். 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது நடக்கும். இவரை சண்டை போட்டு அடிச்சு இந்த சின்ன பையனை ஐடில வேலை பார்க்கிறார், அவரை அடிச்சு ரூம்குள்ள போட்டு பூட்டி வச்சுட்டு வெளியில போலான்னு கிளம்பும் போது போன் அடிக்கும். எடுத்து பார்த்தா அவங்க மனைவி பேசியிருப்பாங்க. இளையவரோட ஐடில வேலை பார்க்கறாரு, அவர் மனைவி பேசுவாங்க. பார்த்தா இந்த மாதிரி நான் கீழே விழுந்துட்டேன், நிறை மாத கர்ப்பிணி யாருக்கு கீழே விழுந்துட்டேன்னு சொன்ன உடனே இவர் அப்படியே ரூம் பூட்டி வச்சுட்டு மேல போய் அந்த பொண்ணை டாக்ஸி எடுத்துட்டு போய் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டு திரும்பி வீட்டுக்கு வந்து கதவை திறந்தா இவர் அதுக்குள்ள அடி வாங்கிட்டு விழுந்தவர் எழுந்திரிச்சிருவார். எழுந்திரிச்சு பெரியவரை போட்டு அடின்னு அடிச்சிருவார். 2 பேருக்கு என்ன இருக்கு, சண்டை போடணுங்கிற நோக்கம் அவங்களுக்கு கிடையாது. ஆனாலும் நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிறதுல சண்டை, ஈகோல சண்டை போட்டு அவரை அடிச்சு போட்டுருவாங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தா இவன் பெரியவர் அடிச்சு போட்டு சின்னவர் என்ன செஞ்சிருவார், வெளியில ஓடி வந்து ரத்த காயத்தோடு ஓடி வந்து வழியில போறவங்கள்ட்ட ஒரு போனை வாங்கி ஒய்ஃபுக்கு பண்ணுவார். பண்ணும்போது அவங்க சொல்லுவாங்க, நீங்க யாருன்னு, அங்க நர்ஸ் தான் எடுத்திருப்பாங்க. எடுத்து நீங்க யாருன்னு கேட்டோன்னே நான் தான் அவருடைய கணவர் அப்படின்னு சொன்னோன்னே, உங்களுக்கு பையன் பிறந்திருக்கு அப்படின்னு யார் கொண்டு வந்து அட்மிட் பண்ணதுன்னா அப்பான்னு யாரோ கொண்டு வந்து அட்மிட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்த அந்த நர்ஸ் மூலமா தெரிஞ்சுட்டு வருவார். திரும்ப பதட்டமா வீட்டுக்கு ஓடி வந்தா கதவை திறக்க முடியாது. இதுக்கு முன்னாடி பெரிய ரூம்குள்ள பூட்டி வச்சுட்டு போனது சும்மா பூட்டி வச்சுட்டு போகல, அந்த அவனை திறந்து அதுக்குள்ள செல்போனை வச்சு கேஸை ஃபுல்லா திறந்து வச்சுட்டு கதவை பூட்டிட்டு வந்துடுவார். அப்ப இது ஹீட் ஆகி என்ன செஞ்சிடும், அது வெளியில வந்துச்சுன்னா கேஸ் என்ன செஞ்சிடும், ஃபுல்லா வெடிச்சிடும். அந்த மாதிரி ஒரு சூழல்ல இந்த சின்னவர் வந்து ஈகோல வந்திருப்பார், ஐடில வேலை பார்க்கிறவர். அதுக்கப்புறம் மனைவிக்கு உதவி செஞ்சாரு, காப்பாத்தினாரு. திருப்பி விழுந்தடிச்சு ஓடி வந்து கதவை திறந்தா திறக்க முடியாது, ஏன்னா உள்ள குடி போட்டு வேற வழியில வந்திருப்பாரு இல்லையா, திறக்கவே முடியல கதவை. அப்புறம் அப்படியே விழுந்து என்ன பண்றதுன்னு தெரியாம யோசித்து கடைசியில போய் மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணிடுவார். ஆஃப் பண்ணா அவன் ஆஃப் ஆயிரும் இல்லையா. அதுக்கப்புறமா பின்னாடி பக்கம் வந்து கதவை திறந்து அந்த பெரியவரையும் காப்பாத்தி அப்ப 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க நான் செஞ்ச தப்பு தான் அப்படின்னு. அப்ப அந்த பெரியவர் சொல்லுவாருன்னா, எனக்கு 58 வயசு ஆயிடுச்சு, நானே வந்து என்ன செய்ய முடியல, பொறுத்து போக முடியல, உனக்கு 28 வயசு தான் இருக்கும், நீ வந்து பொறுத்து போகணும், உங்ககிட்ட நான் அதை எதிர்பார்த்துக்க கூடாது, உங்களோட என்ன செஞ்சு கூட நேருக்கு நேரம் நான் இப்படி ஈகோ வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, உனக்கு அறிவு அதிகமா இருக்கலாம், எனக்கு வந்து அனுபவம் ஜாஸ்தியா இருக்கு, அனுபவத்தை நான் பயன்படுத்தி இருக்கலாம். ஏன்னா அவங்க வீட்டுல எல்லாரும் அந்த முதியோரோட வீட்டுல மனைவி மகள் எல்லாம் வந்து என்ன செய்வாங்க,
சத்தம் போடுவாங்க, நீ இப்படி பண்ணிட்டு வந்துட்டே அப்படின்னு. அப்ப அவர் அமைதிப்படுத்தி சொல்லுவார், நான் தான் பொறுத்து போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவனும் ஐடில வேலை பார்க்குறவரும் மன்னிப்பு கேட்டுவார். மன்னிப்பு கேட்டு 2 பேரும் சமாதானமா போயிடுவாங்க. இந்த இவ்வளவு பிரச்சனைக்கு என்ன காரணம்? ஈகோ தான். அந்த துன்பத்தை செய்யணுங்கிறது அவங்களுடைய எண்ணம் கிடையாது. ஆனா நீ என்னை இப்படி பாக்குறியா, நான் உன்னை இப்படி பாக்குறேன் அப்படிங்கிறது தான். அதனால விட்டு கொடுத்து போறதுனால கெட்டு போறவங்க யாரும் இல்லை, கெட்டு போறவங்க யாரும் விட்டு கொடுக்கறது இல்லை அப்படிங்கிற இந்த கதை. நிறைய திரைப்படங்கள் வருது. இது வலைதளத்துல வரக்கூடிய ஒரு குறும்படம் தான். அதனால வெளியில தெரியறதுக்கு, ஏன்னா நல்ல விஷயங்கள்லாம் வெளியில தெரியறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் இல்லையா? அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோவா இருக்கக்கூடாது, விட்டு கொடுத்து போகணுங்கிற ஒரு கருத்தை உணர்த்தக்கூடிய படம் தான். அதே மாதிரிதான் இந்த திருக்குறளையும் சொல்ல வர்றார். பிறன்கேடு சூழ இருக்கு. நம்ம என்ன செய்யக்கூடாது? மற்றவங்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது. ஏன் செய்யறோம்? செய்யறதுக்கான ஒரு சூழல் ஏன் ஏற்படுதுன்னா அந்த ஈகோ தான். அதனாலதான் முன்னாடியே நான் சொன்னேன், நீங்க மற்றவங்க எப்படி போறாங்கன்னு பார்க்க கூடாது, நம்ம எப்படி இருக்கோம்னு மட்டும்தான் என்ன செய்யணும், பார்க்கணும். நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருந்தா என்ன செஞ்சுக்க, அவங்களாம் ஒரு தரக்குறைவான வார்த்தையெல்லாம் பேசிடுவாங்க. 2 பேருமே வாடகைக்கு தானே இருக்கும், உன்னால இவ்வளவு கொடுக்க முடியும் அவ்வளவு கொடுக்க முடியும், அதெல்லாம் நிறைய இருக்கு. நான் அந்த மாதிரி பேச்சுக்கள்லாம் தேவையில்லை. எல்லாத்தையுமே என்ன செஞ்சுக்கலாம், இந்த ஒரு படத்துக்குள்ள கொண்டு வந்துடலாம். அதனால மற்றவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, தீங்கு செய்யவே எந்த சூழ்நிலையிலும் செய்யக்கூடாது. அது தீங்கு செய்யறதுக்கு முதல் முக்கிய காரணமா இருக்கக்கூடியது ஈகோ தான். நீ பெருசா நான் பெருசா அப்படி அவசியம் இல்லை. நீயும் பெருசுதான் நானும் பெருசுதான். உனக்கானதை நீ செஞ்சுக்கோ, எனக்கானதை நான் செஞ்சுக்கிறேன். 2 பேரும் என்ன செய்வோம், மகிழ்ச்சியாக இருப்போம் அப்படிங்கிற ஒரு மனநிலையை வளர்த்துக்கணும். அவ்வளவுதான். அதுக்குதான் நான் முதல்ல ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், எல்லோரும் இன்புற்று இருப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியே பராபரமே. எல்லாரும் என்ன செய்யணும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதுதான் இந்த திருக்குறளை முழுமையா 1330 குறளையும் படிச்சாலும் நமக்கு புரிய வர்ற ஒரே கருத்து அதுதான். மகிழ்வன்றி வேற எதுவும் மண்ணுலகில் இல்லை. அதுதான் நம்ம முக்கியமான கருத்து. அதனாலதான் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஏன் சொல்றோம்? செஞ்சா என்ன துன்பம், செய்யலைன்னா மகிழ்ச்சி. மகிழ்ச்சியா இருக்கிறதா வாழ்க்கை. வாழ பழகிக் கொள்வோம். அதுக்காக தான் திருக்குறள் படிக்கிறோம். சரியா? குறளை மறுபடியும் சொல்றேன். மறந்தும் பிறன்கேடு சூழற்க சூழின். அப்படி நீ செஞ்சுட்டேன்னா அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு. அந்த அறம் என்ன செய்யணும், யாரு உனக்கு கெட்டதை செஞ்சாங்களோ நீ அவனுக்கு தேடி போய் ஒன்னும் செய்ய வேண்டியதில்லை. அறமே அவனுக்கு என்ன செய்யும், கெட்டதை செய்யும். எனக்கு கெட்டது செஞ்சுட்டாங்களே, என்னை ஒரு அடி அடிச்சு நானே திருப்பி நான் போய் 2 அடி அடிக்கணும் அப்படின்னு நினைக்க தேவையில்லை. நீ ஒரு அடி வாங்கினதுக்கான காரணத்தை இன்னொருத்தர் மூலமா அந்த அறம் என்ன செய்யும், அவனுக்கு திருப்பி கொடுக்கும். நம்மள எதுவும் செய்ய தேவையில்லை. நம்ம இந்த படிக்கும்போது இதெல்லாம் கேட்டிருப்போம், ஒரு கணத்தை அறிந்தால் மறுகணத்தையும் காட்டு. இப்போலாம் அப்படி கிடையாது. இருந்தாலும் அது நல்ல கருத்து தான். நல்ல கருத்துனா, நமக்கு ஏதாவது துன்பம் செஞ்சுட்டாங்கன்னா அறியாமல் செய்யறாங்க, அறிந்து கொள்ளும் போது நம்மை தேடி மன்னிப்பு கேட்பார்கள் அப்படிங்கிறதான் அதுக்கு அடுத்து பின்னாடி இருக்கக்கூடியது. ஆனா எப்போதும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், பின்னாடி போகவே மாட்டோம். மூத்தோர் சொல் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும் அப்படிங்கறது எப்பொழுதும் என்ன செஞ்சிருவோம், மறந்துடுவோம். இனிமேல் என்ன செய்யலாம், மறவாமல் இருக்கலாம். சரி, அறம் சொல்றாங்களே, அறம் என்பது என்ன? பெரிய விஷயமா? நம்மளால எல்லாம் அறம் செய்ய முடியுமா? நம்ம நான் அறம் செய்ய முடியுமா? எத்தனை பேருக்கு அறம் என்ற சொல்லுக்கு முழுமையான பொருள் எனக்கு தெரியும், நான் அறவழியில் நடக்கின்றேன் அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கு? அறம் என்பது என்ன? ஏதாவது என் வாழ்க்கையில் நான் ஒரு அறமா செஞ்சிருப்பேன்? எல்லாரும் பெரியவர்கள் மட்டும்தான் கை உயர்த்தலாம். நீங்க மாணவ செல்வங்கள், அறம் அன்புதான் அறமா? சரி, மணிமேகலைன்னு ஒரு இது படிச்சிருப்போம்ல, நூல் படிச்சது ஞாபகம் இருக்கா? அதுல அறத்தை பற்றி ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. அறம் எனப்படுவது யாதென கேட்பின் இது கேள், மறவாது இது கேள், மறக்காம கேளு. உண்டியும் உறையூலும் அல்லது வேறொன்றும் இல்லை. அறம்னா ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் எல்லாம் இல்லை. நம்மள கூட இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யணும், சாப்பாடு கொடுத்தா பரவாயில்ல. முதல்ல சாப்பாடு, உண்டி, அதுக்கப்புறம் தங்குறதுக்கு இடம், அதுக்கப்புறம் உடுத்துறதுக்கு உடை. இது 3 நீ கொடுத்துட்டேன்னா நீ செய்யறதுதான் அறம். மனிதனுக்கு என்ன தேவை? ரொம்ப தேவை. பொன் பொருள் ஆடம்பரம் மாளிகை தேவையா? தேவையே இல்லை. என்ன வேணும்? இது நான் மணிமேகலையில் அப்படி சொல்லிருங்க. அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள், மண்ணுயிருக்கு எல்லாம், மனிதர்களுக்கு மட்டுமல்ல மண்ணுயிர்களுக்கு எல்லாம், உண்டியும் உடையும் உறையூலும் அல்லது கண்டதில். அதுதான் அறச்சாலைய
சிறைச்சாலையே அறச்சாலையா மாத்தி தவச்சாலையா மாத்தின கதையெல்லாம் நம்ம படிக்கும் போது இலக்கியத்துல படிச்சிருப்போம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இனிமேல் யாராவது நீ இது வரைக்கும் என்னப்பா அறம் செஞ்சிருக்க அப்படின்னா அப்படியே யோசிக்க கூடாது. கண்டிப்பா மதிய உணவு கொண்டு வரல, யாருக்கா இருந்தா ஏன் டிஃபன் பாக்ஸ்ல வந்து கொஞ்சம் சாப்பிடுன்னு கொடுத்துருப்பீங்க. அதுவே ஒரு அறம் தான் இல்லையா? அதுவே ஒரு அறம் தான். உட்கார இடம் இல்லையா, கொஞ்சம் நகர்ந்து உட்கார்ந்து இடம் கொடுத்தேன்னா அதுவும் ஒரு அறம் தான். அறம் என்பது பெரிய விஷயம் இல்லை, அன்றாட வாழ்க்கையில் நிகழக்கூடிய சாதாரண விஷயம். அதை மிகைப்பட செஞ்சவங்க மிகுதியான பண்புகளோடு இருக்காங்க. குறைவா செஞ்சவங்க இன்னும் வளர்த்துக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். அதனால இதையும் சேர்த்து நினைவுல வச்சுக்காங்க. இனிமேல் யாராவது என்ன கேட்டா என்ன செய்யணும்? உண்டி உறையுள் உடை, அவ்வளவுதான். நல்ல ஞாபகம் வச்சுக்கோம். இது வந்து மணிமேகலையில சொன்னது. இதை விட இன்னொரு கருத்து வந்து யசோதர காவியம்னு ஒண்ணு நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஐம்பெருங்காப்பியங்கள் ஐஞ்சிறு காப்பியங்கள் படிக்கும் பொழுது அதுல ஐஞ்சிறுங்காப்பியங்கள் யசோதர காவியம் வரும். அதுலயும் அறம் பற்றி பேசியிருப்பாங்க. அதுல என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, நீ வந்து ஏதாவது நல்ல விஷயம் செய்யணும் அப்படின்னு நினைச்சேன்னா அறத்தை செய், ஆக்குவதெனில் அறத்தை ஆக்குக. ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்ச அப்படின்னா அறத்தை செய் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அறம்ங்கிறது பெரிய விஷயமா நம்ம வயசுக்கு என்ன செய்ய வேண்டியதில்லை, கொண்டு போக வேண்டிய தேவையில்லை. நம்ம தான் அறம் என்னன்னு படிச்சிட்டோம் இல்லையா? அதனால ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சேன்னா தேடி போய் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செஞ்சாதான் நல்லதுன்னு நினைக்காத, உடன் இருப்பவர்களுக்கு உதவி செஞ்சாலே அறம் தான். சரியா? அப்புறம் இன்னொன்னு சொல்லுது, உங்ககிட்ட இருந்து ஏதாவது இது எனக்கு தேவையில்லைப்பா, இதை நான் வந்து விட்டு தொலைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சேன்னா வெகுளி போக்குக. வெகுளி என்பது கோபம். சினம் தன்னையும் கொள்ளும் சேர்ந்தாரையும் கொள்ளும். சரியா? அதனால எதையாவது உங்ககிட்ட இருந்து என்கிட்ட இருந்து எதையாவது நான் வந்து விட்டு தொலைக்கணும்னு நினைக்கிறேன் நீங்க மனசுல முடிவு எடுத்தீங்கன்னா, ஏன்னா ஒவ்வொரு புத்தாண்டுக்கும் ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு நம்ம முடிவுக்கு வருவோம் இல்லையா? அப்ப சமயம் இந்த வருஷம் இனிமேல் என்ன செய்யக்கூடாது, கோபமே படக்கூடாது அப்படின்னு நினைக்கும். போக்குவதெனில் வெகுளி போக்குக. உங்ககிட்ட இருந்து நீ உன்னை தள்ளி வைக்கணும்னு நினைச்சேன்னா உன்னுடைய கோபத்தை போக்குக அப்படி சொல்றாங்க. ஏதாவது உனக்கு வேணும், எனக்கு இது கண்டிப்பா எனக்கு வேணும், இது இருந்தா நான் வாழ்க்கையில வந்து ரொம்ப சிறப்பா இருப்பேன் அப்படின்னு உன்னுடைய நோக்கம் எல்லாம் ஒண்ணுல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது எதுவா இருக்கணும்னா ஞானம், அறிவை தேடு. நோக்குவதெனில் ஞானம் நோக்குக. எதனால அறிவை தேடு? அறிவு என்பது புத்தக படிப்பு மட்டுமே அறிவு கிடையாது. வாழ்க்கையில சாலையோரம் இடது பக்கம் செல்ல வேண்டும்னா அதுவும் ஒரு அறிவு தான். பசித்தோருக்கு உணவு கொடுக்க வேணும்னா அதுவும் அறிவு தான். சரியா? பக்கத்துல ஒரு புரிதலோட வாழணும்னா அதுவும் அறிவுதான். படித்தவர்கள் எல்லாம் சான்றோர்கள் அல்ல, அப்படித்தானே? அதனால ஏதாவது உனக்கு சான்றோர்கள் எல்லாம் படிக்காதவர்களும் அல்ல, அடுத்து வச்சுக்க. அதனால ஞாபகம் வச்சுக்க, உனக்கு ஏதாவது நோக்கம் என்பது ஒன்றில் கருத்தை செலுத்துதல் தான் நோக்கம். எதையாவது நீ நோக்கணும்னு நினைச்சேன்னா எதில் உன்னுடைய நோக்கத்தை வைக்கணும்? ஞானத்தை நோக்குக. அடுத்ததாக காக்குவதெனில் விரதம் காக்கவே. எதையாவது நீ காத்துக்கொள்ளணும்னு நினைச்சேன்னா எதை காக்கணும்? விரதம். விரதம்னா என்னது? சாப்பிடாம இருக்கிறதா விரதமா? எதுக்காக சாப்பிடாம இருப்போம்? உணவு உண்ணாமல் இருப்பது விரதம்னா எதற்காக உண்ணாமல் இருப்போம்? எதுக்காக உண்ணாமல் இருப்போம்? கந்த சஷ்டி விரதம், அந்த விரதம், நோன்பு விரதம், எல்லா இடங்கள்லயும் நம்ம எல்லா இடத்துலயும் என்ன செய்யற விரதம் இருக்கிறோம். உண்ணாமல் இருப்பதே விரதம்னா எதுக்காக உண்ணாம இருப்போம்? விரதம் இருக்கிற உண்ணாம இருக்கோம் அப்படி கிடையாது. எதை நினைத்து உண்ணாமல் இருப்பீர்கள்? எனக்கு இது வேணும், நான் உனக்காக என்ன செய்யறேன், விரதம் இருக்கிறேன். எனக்கு இன்னைக்கு வந்து ஒரு 1,00,000 ரூபாய் தேவைப்படுது, என்னுடைய சம்பளம் அடுத்து உயரணும், இல்ல எனக்கு வேலை கிடைக்கணும், திருமணம் ஆகணும், குழந்தைங்க நல்லா இருக்கணும், நல்லா முதல் மார்க் வாங்கணும், இந்த போட்டியில வெற்றி பெறணும், ஏதாவது ஒண்ணு மனசுல நினைச்சிட்டு தான் அதுக்காக தான் என்ன செய்வோம், விரதம் இருப்போம். சாப்பாடு வேணான்ட்டு விரதம் இருப்போமா? எதையேனும் ஒன்னை நினைத்து கொண்டு அது நிறைவேற வேண்டும் என்பதற்காக தான் விரதம் இருப்போம். இங்க யசோதர காவியத்துல குறிப்பிட்டு சொல்றது அந்த உண்ணாமல் இருப்பது இல்ல. ஒரு செயலை, ஒரு இலக்கை அடைய வேண்டுமானால் அந்த இலக்கை அடைவதற்குரிய அனைத்து செயல்களையும் செய்யும் வரை, செய்து முடிக்கும் வரை ஓய மாட்டேன் அப்படின்னு மனசுல நினைக்கிறீங்களா? அதுதான் அது விரதம். பொது வாழ்க்கையில வேணா விரதம் என்பது எப்படிப்பட்டதா இருக்கும்? உண்ணாமல் இருப்பதே விரதம் அந்த மாதிரி இருக்கலாம். ஆனா ஒவ்வொருவரும் என்ன நினைச்சுக்கணும்னா, எந்த இலக்கை நான் வந்து
இப்போ 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டேன், ஒரு டிகிரியும் வாங்கிட்டேன். அதுக்கடுத்து நான் ஐபிஎஸ் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும்னு நினைச்சேன்னா அது வரைக்கும் வேற எந்த செயலுமே செய்யாம படிப்புல மட்டும் கவனமா இருந்து அந்த இலக்கை நோக்கியே போறீங்க பாத்தீங்களா, அதுக்கு பேரும் என்னதுதான்? விரதம் தான். அப்ப நீ சாப்பிடாம இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா விரதம் ஒன்றை நோக்கியே செல்வதுதான் விரதம். ஒரு நாள் இருந்தோம்னா எனக்கு இது கிடைக்கணும் அப்படின்னு ஆண்டவன்கிட்ட முறையீடு செய்யறதுக்காக இருக்கக்கூடிய நாள் தான் அந்த விரத நாள். நம்மளுடைய வாழ்க்கையில விரதம் என்பது இலக்கை அடையும் வரை அதை விட்டு எங்குமே செல்லாமல் அதை நோக்கியே நகர்ந்து செல்லக்கூடியதுதான் விரதம். அப்படி ஒரு விரதத்தை எல்லாரும் வாழ்க்கையில வச்சிருப்போமா? ஆனா விரதம் தெரியாமலே வச்சிருப்போம். மாணவ செல்வங்களாம் வச்சிருப்பீங்க தானே. நான் இதை முடிச்சுட்டு அரசு வேலைக்கு போகணுங்கிறது இருக்கும். அங்க பெரியவங்களுக்கு எல்லாம் என்ன இருக்கும், இவ்வளவுலாம் நம்ம வாழ்க்கையில முன்னேறிட்டோம், இனிமேல் இனி இருக்கிற வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியா இருக்கணும், தொந்தரவு இல்லாம இருக்கணும், நோய் நொடி இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணமா இருக்கும். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி என்ன சொன்ன, வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். இது மாதிரி நம்ம திருக்குறள் இருக்கக்கூடிய கருத்துக்கள் அனைத்து இலக்கியங்கள்லையும் பரவி கிடக்குங்கிறதுக்கு தான் இந்த எடுத்துக்காட்டை உங்களுக்கு சொன்னேன். ஏன்னா சோதர காவியம் அதிகமாக யாரும் தேடி போய் படிக்கிறது இல்லை. ஆனா கிடைச்ச கருத்துக்களை என்ன செஞ்சுக்கலாம், வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளலாம். இது என்னுடைய மாணவர்களுக்கு நான் சொல்லுவேன். ஏன்னா இது நாலுமே முத்தான கருத்துக்கள் தான். இப்ப திரும்ப ஒரு தடவை சொல்றேன் கேளுங்க. ஆக்குவதெனில் அறத்தை ஆக்குக, போக்குவதெனில் வெகுளி போக்குக, நோக்குவதெனில் ஞானம் நோக்குக, காக்குவதெனில் விரதம் காக்க. இது நாள்ல எதையாவது பின்பற்றுவோமா? எல்லாத்தையும் பின்பற்று. அப்பதான் வாழ்க்கை என்ன செய்யணும், மிகச்சிறப்பா இருக்கும். இது வரைக்கும் அறியாமல் இருக்கலாம், அறிந்த பின்பு அதை கடைபிடிக்காமல் இருக்கக்கூடாது. அதுவும் வள்ளுவர் சொன்ன கருத்துக்கள் தான். இது எல்லாமே வள்ளுவத்திலையும் இருக்கு, மற்ற இலக்கியங்கள்லையும் இருக்கு. அதனால இதையும் சேர்த்து என்ன செய்யுங்க, நீங்க கடைபிடிச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா சில விஷயங்கள் நமக்கு வேண்டாததா இருக்கும். இது ஏன் நமக்கு வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியே இருக்கும். ஆனா வள்ளுவர் அதுக்கு இடம் கொடுக்காம இது வேண்டாம்னா வேண்டாம் தான், அதை நீ செய்யவே கூடாது அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்லியிருப்பாரு? மகாபாரதத்தை ஞாபகம் வச்சீங்கன்னா அதுல கரெக்டா அந்த போர் வர்றதுக்கான காரணம் என்னங்கிறது தெரிஞ்சிருக்கும். எதனால வரும் போர்? கடைசியில கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வந்துகிட்டே இருக்கும், பகை வந்துகிட்டே இருக்கும். கடைசியில போருக்கு போற நிலைமை வர்றதுக்கு ஒரு விளையாட்டு இருக்கும். என்ன விளையாட்டு அது? சூதாட்டம். வேண்டற்க சொல்றாரு, வேணாம்ப்பா. ஏற்கனவே உண்ண இருக்குன்னு சொல்லும் போது கல் வேணான்னு சொல்லிட்டாரு இல்லையா? அது மாதிரி இதுவும் முக்கியமானது எதுன்னு சொல்லும் போது அதை முதல் சொல்ல என்ன செஞ்சுற, முதல் சீரா பயன்படுத்துவார். வேண்டற்க என்ன வேணாம்? வென்றிடினும் சூதை, நீ சூதாட்டத்துல ஜெயிப்ப, வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உனக்கு 100% இருக்கு, ஆனாலும் அது வேண்டாம். எனக்கு அந்த மாதிரி செய்யக்கூடிய சூதாட்டம்னா தெரியும், ஒரு பொருளை இன்னொரு அபகரித்துக் கொள்ளக்கூடிய ஆட்டம் தான் சூதாட்டம். சூதுனாலே தெரியும், தெரியாமல் மறைத்து துரோகம், அது எல்லாமே அந்த 2 எழுத்துக்குள்ள அடங்கிடும். வேண்டற்க வென்றிடும் சூதினை. அப்படி நீ உனக்கு வெற்றி தான் நிச்சயம் கிடைக்கும். நீ ஒரு நாட்டையும் வாங்குவ, பொருளையும் வாங்குவ, பொண்ணையும் வாங்குவ, அனைத்தையுமே வாங்குவ, உனக்கு கோடி ரூபாய் கிடைக்கும். நீ விளையாண்டானா ஜெயிச்சிருவ அப்படின்னா அப்படி ஒரு விளையாட்டும் தேவையில்லை, வெற்றியும் தேவையில்லை. ஏன்னு கேட்டா அதனால வரக்கூடிய பொருளை வச்சு நீ என்ன செய்ய முடியாது, மன நிம்மதியாக வாழ முடியாது. எப்படி ஒரு தூண்டில இருக்கக்கூடிய ஒரு சிறிய பொருளுக்கு ஆசைப்பட்ட மீன் அதை விழுங்கி தன்னை அழித்துக் கொள்கிறதோ, அது போல அந்த பொருளுக்கு ஆசைப்பட்ட நீ என்ன செஞ்சிட, உன்னுடைய வாழ்க்கையை தொலைத்து விடுவாய். அதனால என்ன செய்யாத, செய்யாதன்னு சொல்றாரு. செய்வோமா யாராச்சும்? சூதுன்னா அப்படி கட்டம் போட்டு விளையாடுறது மட்டும்தான் சூதாட்டமா? அப்படி கிடையாது. காய்கள் இல்லாம கூட என்ன செய்யலாம், சூதாட்டம் நிகழுமா நிகழாதா? நிகழும். வஞ்சனையாக செய்யக்கூடிய அனைத்து செயல்களுமே சூதுதான். அதுக்கு கட்டைகளும் தேவையில்லை, பலகைகளும் தேவையில்லை, மதிப்பெண்களும் தேவையில்லை. சரியா? சூதுகவும் ஒரு திரைப்படமும் பார்த்திருப்போம், அதுல என்ன நினைச்சுன்னு தெரிஞ்சிருக்கும். அதனால இது சூதாட்டம் ஒரு விளையாட்டு என்றாலும் வினையை தேடி தரக்கூடிய ஒரு ஆட்டம். அதனால அதுல எவ்வளவு பொருள் கிடைத்தாலும் அதை என்ன செய்யக்கூடாது, செய்யவே கூடாது அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஏன் அதை தெரிஞ்சுக்கணும், நமக்கு அது தேவையா அப்படின்னா, நம்ம அப்படி செய்யவே இல்லை. ஏன் தெரிஞ்சுக்கணும்னா, தெரிந்து கொள்ளுங்கள் களவும் கற்றுமற. தெரிஞ்சுட்டு மற்றவங்களுக்கு இதனால இவ்வளவு பயன்லாம் கிடையாது, இவ்வளவு இழப்பதான் ஏற்படும், அதனால நீ மன நிம்மதியா இருக்க முடியாது. அதனால உனக்கு திறமை இருந்தாலும் நீ அந்த திறமை என்ன செய்யறாங்க, எவ்விடத்திலையும் பயன்படுத்த வேண்டியது இல்லை. சூது என்பதும் ஒரு திறமைதான். திறமைகளை பயன்படுத்தி மேல வரணுமே தவிர
மற்றவங்களை வீழ்த்தி என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அல்ல சூது என்பது திறமையாக இருந்தாலும் அதை நாம் தவிர்க்க வேண்டும், வேண்டாம் என விட்டுவிட வேண்டும்ங்கிறதா திருவள்ளுவர் ஆணித்தரமா சொல்றாரு. எல்லா திருக்குறளும் நீங்க பாருங்க, ஆணித்தரமா சொல்லக்கூடிய இடங்களில் எல்லாம் அந்த சொல்லை முதல் சொல்லாக பயன்படுத்தி இருப்பார். அந்த கண்ணோட்டத்துல நீங்க படிச்சு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கும் புரிய வரும். வென்றதும் தூண்டில் பொன் மீன் விழுங்கி அற்று அப்படி சொல்றார். வேண்டற்க வென்றிடும் சூதினை வென்றதும் அப்படி நீ வென்றுட்டேனாலும் அது எதுக்கு சமமானது அப்படின்னா, தூண்டில் பொன் மீன் விழுங்கி அற்று. தூண்டில் இருக்கக்கூடிய அந்த தங்கம் இரும்பு உணவுப் பொருள் எது வச்சாலும் அதை சாப்பிட்டுட்டு இறந்து போய்கிற தன்னைத்தான் அழித்துக் கொள்கின்ற மீனை போலவே சூதினால் கிடைக்கக்கூடிய பொருள்னால நம்ம என்ன செய்வோம், கெட்டு போயிடுவோம். அதெல்லாம் அதை செய்யாத அப்படிங்கிறதுக்கு தான் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அது நமக்கு எல்லாருக்குமே மகாபாரத கதையில இருந்து மிகவும் நன்றாகவே தெரிஞ்சிருக்கும். அதிகமா தெரியலாம் கூட தொலைக்காட்சி தொடரை பார்த்து அந்த மகாபாரதம்ங்கிற ஒரு சொல்லையாவது நம்ம என்ன செஞ்சிருப்போம், மனதில் வாங்கி வைத்திருப்போம். அதனுடைய விளைவுகளை தெரிந்து கொள்ளுங்கள். அது இந்த திருக்குறளுக்கு மிகவும் பொருத்தமானதா இருக்கும். அதுலயும் கடைசியில அதுல நல்ல விஷயங்களே பாக்குறோம், கெட்ட விஷயங்களையும் பாக்குறோம், ரொம்ப பெருமையா இருக்கக்கூடாதுங்கிற விஷயமும் நம்ம பாக்குறோம். கடைசியில அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டுனது யாரு, கிருஷ்ணன். சரிங்களா? கிருஷ்ணன் வந்து கடைசியில ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். வெற்றி பெற்ற உடனே அர்ஜுனனுக்கு ஒரு என்ன வந்துடும், ஒரு பெருமை வந்துடும், நம்மளாலதான் இதெல்லாம் செஞ்சுட்டோம். அந்த கதையெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அப்படி நேர களத்துக்கு நேர வரும் பொழுது கிருஷ்ணர் என்ன சார் ஒரு அடி தேர்கால உள்ள இறக்கிடுவாரு. அப்படி தலைக்கு வந்து தலைப்பகையோட போச்சுங்கிற மாதிரி எல்லாம் கதை இருக்கும். அப்ப அர்ஜுனன் என்ன செய்வானா, கடைசியில அவனுக்கு ரொம்ப பெருமையாயிரு, வெற்றி பெற்ற பிறகு பெருமையாயிரும். கண்ணன் போர் முடிஞ்ச பிறகு என்ன சொல்வாரு, நீ வந்து கீழே இறங்க மாட்டார், அர்ஜுனன் இறங்க மாட்டார். ஏன்னா தேரோட்டி கீழே இறங்கி கண்ணனை வந்து தேரோட்டி வந்து கீழே இறங்கி அர்ஜுனனை கீழே கொண்டு வரணுங்கிற ஒரு மமதையில யார் இருப்பாரு, அர்ஜுனன் இருப்பாரு. ஆனா கண்ணன் என்ன சொல்லுவாரு, முதல்ல நீ இறங்கு அப்படின்னு சொல்லுவார். அப்ப அர்ஜுனனுக்கு தெரியாது, நம்ம தானே வெற்றி பெற, நம்ம தானே அம்பெல்லாம் விட்டோம், இப்படி இறங்க சொல்றாரு அப்படின்னு சொன்னோடனே அப்புறம் கண்ணன் வந்து கொஞ்சம் அதட்டி சொல்லுவாரு, கீழே இறங்கு அப்படின்னு சொன்னோடனே கீழே இறங்கிடுவாரு. கீழே இறங்கின பிறகு கண்ணனும் கீழே இறங்கிடுவாரு. அதுக்கு பிறகு அந்த தேர் என்ன செஞ்சிடும், வெடிச்சிடும், எரிஞ்சிடும், இல்லாம போயிடும். அப்ப முதல்ல கண்ணன் இறங்கியிருந்தா அந்த தேர் அவ்வளவு நிலை பெற்றதுக்கும் அவ்வளவு வெற்றி பெற்றதுக்கும் காரணமா யாரா இருந்தது, கண்ணன் தான். கண்ணன் அந்த தேரை விட்டு இறங்கி இருந்தா, கிருஷ்ணர் கீழே இறங்கி இருந்தா அர்ஜுனன் என்ன செஞ்சிருக்காரு, உயிர் இருந்திருக்காரு. அதுல எந்த செயல்களையும் நம்மளும் என்ன செய்யக்கூடாது, பெருமையாக நம்மளால தான் நடந்துச்சுங்கிற பெருமை இருக்கக்கூடாது. அப்படி பெருமையாவே இருந்து நான் வீம்பா அப்படி உட்கார்ந்துருந்தா அங்க உயிரற்ற நிலைக்கு தான் இருந்திருக்கும். அதனால நம்ம இயங்குறோமா இயக்கப்படுறோமாங்கிறது அடுத்த கேள்வி. நம்மளை இயங்குவதும் வேறொன்றாக இருந்தாலும் நம்மளுடைய நினைவுக்கு எட்டிய வகையில, எண்ணங்களுக்கு ஏற்ற வகையில நம்ம எப்போது என்ன செய்யணும், பணிவாவே இருக்க பழகும். என்னால் ஆனது என்ன, என்னால் ஆனது அல்ல, என்னால் ஆக்கப்பட்டது. ஆக்குவதற்கு நான் ஒரு கருவியாக தான் நம்ம பயன்படுறேன் தவிர நானே செஞ்சேன் அப்படிங்கிறதுலாம் இல்ல. பெரியவங்க எல்லாம் அதெல்லாம் சொல்லுவாங்க, நான் என்ற அகந்தை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுக்கு ஒரு சான்றாக இதை சொல்லுவாங்க. திருவள்ளுவரும் இதை நிறைய இடங்கள்ல சொல்லியிருப்பார். அந்த மாதிரி நான் அப்படிங்கிற அகந்தை நம்ம கிட்ட இல்லாம இருந்துச்சுன்னா இருக்கக்கூடாது. இருந்துச்சு அப்படின்னா அடுத்தவங்களை கெடுக்கணுங்கிற எண்ணம் தான் வரும். அப்ப துன்பம் தான் என்ன செய்யணும், நம்மளை வந்து சொல்லும். அதனால அகந்தையற்ற அன்பு வாழ்க்கையை தான் ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும், விரும்பும். உங்ககிட்ட அகந்தை இல்லைன்னாலே அன்பு என்ன செய்யும், தானா வந்து ஒட்டிக்கணும். அன்பு இருந்துச்சுன்னா எல்லாமே வரும், எல்லாமே கிடைக்கும். விட்டு கொடுக்கறது, புரிஞ்சுக்கிறது, உதவி செய்யறது, நட்பா இருக்கிறது எல்லாமே வந்துடும் நீ அன்பா இருந்தேன்னா. அதனால அந்த வகையில பெருமையும் இருக்கக்கூடாது, ஆணவமாவும் இருக்கக்கூடாது. வாழ்க்கையில எதை மட்டுமே மைய கருத்தா வச்சிருக்கணும், எல்லாரிடமும் அன்பு செலுத்துதல் வேண்டும். அதை வச்சுக்கிட்டீங்கன்னா சூதுன்ற செயலுக்கே நம்ம என்ன செய்ய மாட்டோம், போகக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு திறமையும் நமக்கு தேவையில்லை, அந்த மாதிரியான ஒரு எண்ணமும் நமக்கு தேவை கிடையாது. அதுக்கு சான்றாக தான் இதை சொன்னோம். அதுக்கு இன்னொன்னு சொல்றாரு, இன்னொன்னு இதெல்லாம் வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்றாரு. வேண்டற்க என்னன்னு சொல்றாரு அப்படின்னா, வெக்கியாம் ஆக்கம் விளைவையின் மாண்டற்கு அரிதாம் பயன். அடுத்தவங்க பொருளை திருடி அதை அனுபவிச்சு அதுல மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுவும் கூடாது, அதுவும் செய்யாது. சூதாட்டத்தின் மூலமா வெற்றி பெறவும் செய்யாத,
உனக்கு சூதம் ஆட தெரியல அப்படின்னா அடுத்தவங்க பொருளை திருடி வச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுவும் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அப்படி அனுபவிச்சோன்னு சொன்னா அது மேலான ஒரு பயனெல்லாம் நமக்கு தராது. நமக்கு ஒரு பழமொழி உண்டு, கப்பலே கவிழ்ந்தாலும் கன்னத்துல கை வைக்காத அப்படின்னு. என்ன அர்த்தம்? நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்படி சும்மா அப்படி உட்காந்துன்னா ஏன் அப்படி உட்காந்துருக்க, என்ன கப்பலாக்க வந்துருச்சு அப்படின்னு ஒரு கேள்வி வரும், கேட்பாங்க இல்லையா? என்ன அர்த்தம் அதுக்கு? நேரடியான அந்த பொருள் கிடையாது. கன்னம் என்பது திருட்டு. கன்னம் 2 சொல்லியின் 3 சொல்லியின். கன்னம் என்பது திருட்டு. போன கப்பலே கவிழ்ந்துட்டாலும், கப்பல் கவிழ்ந்தா என்ன அர்த்தம்? கப்பல்ல நிறைய பொருள் இருக்கும், நிறைய இருக்கும். அதுவே கவிழ்ந்து கீழே போயிட்டாலும் நீ என்ன செய்யக்கூடாது, திருட கூடாது. கண்ணக்கோள்னு ஒரு கோள், போன வகுப்புல அதை சொன்னேன். கண்ணக்கோள்னு இருக்கும். அதை அப்படியே எங்க நம்ம பொருள் வேண்ட போறோமோ அங்க துளையிட்டு உள்ள இருக்கிற பொருள் எல்லாம் எடுக்கிற மாதிரியான ஒரு கருவி. அதுதான் அது. கன்னம் என்பது ஒரு திருட்டு தொழில். திருடக்கூடாது. உன்னோட இருக்கக்கூடிய பொருள் எல்லாமே அழிஞ்சு போயிட்டாலும் நீங்க என்ன செய்யக்கூடாது, கன்னத்தில் கை வைக்க கூடாது, திருடணும்னு நினைக்க கூடாது. அப்படி நினைச்சு அந்த பொருளை நீங்க என்ன செய்யுங்க, திருடி கொண்டு வீட்டுல வச்சிருந்து அதை பயன்படுத்தினாலும் அதனால உங்களுக்கு என்ன இருக்காது, ஒரு மனநிறைவே இருக்காது. மனநிறைவற்ற வாழ்க்கையே இல்லை. திருடிட்டு சுகமாக இருப்பதை விட சுமைதான் நிறைய இருக்கும். என்னைக்கு நம்ம அகப்பட போறோமோ அப்படிங்கிற எண்ணம் தான் உங்ககிட்ட இருக்கும். இருக்கிற பொருள் என்ன செய்ய மகிழ்ச்சியா இருக்க முடியாது. அதே சமயத்துல தினக்கூலிக்காவது சென்று 100 ரூபாய் சம்பாதித்து 50 ரூபாய்க்கு அரிசி வாங்கி சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா அன்னைக்கு என்ன வரும், நல்ல தூக்கம் வரும். நீ திருடிட்டு இந்த பிரியாணி சாப்பிட்டா கூட என்ன செய்யாது, தூக்கம் வராது. எப்ப பிடிக்க போறாங்களோன்னு ஒரு எண்ணம் தான் வரும். அதனால திருடுதல் என்பதும் தேவையற்ற செயல். வாழ்க்கையில் அதை என்ன செய்யக்கூடாது, நம்ம செய்யவே கூடாது. இதெல்லாம் இது வரைக்கும் என்ன படிச்சு வந்திருக்கோம், எதையே செய்யக்கூடாது, வாழ்க்கையில எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பது பற்றி தான் படிச்சிருக்கோம். அதுல திருட்டும் ஒன்று. இன்னொன்னு 9ஆவதா ஒண்ணு சொல்லலாம். இதுக்கு நான் போன வாரம் ஒரு திருக்குறள் சொல்லியிருக்கேன். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல். நீ யாருக்கிட்டையாவது நட்பா இருக்கணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா அவர்களுடைய குணத்தை நாடுங்கள், குற்றத்தை நாடுங்கள். இரண்டில் எது அதிகமாக இருக்கிறதோ அதை பொறுத்து நீங்க என்ன செய்யணும், நட்பு பாராட்டணும். குணம் அதிகமா இருந்தா நட்பு பாராட்டு, குற்றம் அதிகமா இருந்தா தள்ளி நில்லு. அதுதான் அந்த திருக்குறளுடைய பொருள். அதே மாதிரி வேற ஒண்ணு சொல்றாரு, தேரற்க அப்படின்னு சொல்றாரு, தேர்ந்தெடுக்காத அப்படின்னு சொல்றாரு. யாரை தேர்ந்தெடுக்க கூடாது, ஒரு அரசனாக இருக்கக்கூடியவன் யாரையும் ஆராய்ந்து பார்க்காமல் பணிக்கு தேர்ந்தெடுக்க கூடாது. பணிக்கு மட்டும் இல்லை, எதுக்குனாலும் என்ன செய்யக்கூடாது, தேர்ந்தெடுக்க கூடாது. இது அரசனுக்காக சொல்றாரு. தேரற்க யாரையும், தேராது, அவனை பற்றி முழுமையா எதுவுமே தெரியாம அவன் என்ன செய்யக்கூடாது, தெரிந்து எடுக்க கூடாது. சரிப்பா நீ அப்படியே எடுத்துட்ட, தேர்ந்த பெண் இந்த வேலையை செய்வான் அப்படின்னு சொல்லி தேர்ந்துட்டீங்க, இவன்கிட்ட இந்த பொறுப்பு கொடுக்கலாம், எந்த விதமான பிழையும் இல்லாமல் சிறப்பாக நடைபெறும் அப்படின்னு நீங்க ஆராய்ந்து தேர்ந்தெடுத்துட்டீங்க. அதுக்கு என்ன செய்யலாம், அவனை அப்படியே வச்சுக்கணும். எப்படி வச்சுக்கணும், ஏற்கனவே நம்ம என்ன செய்யணும், தேர்ந்துதான் எடுத்திருக்கிறோம். தேர்க தேரும் பொருள். அவனை நம்பி ஒரு வேலையவோ ஒரு பணியவோ ஒப்படைச்சிட்டா முழுமையாக என்ன செஞ்சிடும், அவன்கிட்ட ஒப்படைச்சிடணும், முழுமையா ஒப்படைச்சிடணும். இல்லாட்டா ஒப்படைச்சிட்டு திரும்ப பார்த்து நான் அப்படி சொன்னேன் இப்படி சொன்னேன், நீ அது செய்யல, நீ ஏன் இது செய்யல அப்படின்லாம் என்ன செய்யணும், நம்ம இடையூறு செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அந்த செயல் என்ன செய்ய முடியாது, முழுமையாக செய்து முடிக்க இயலாது. அதுக்குதான் முன்னாடியே தேர்ந்து தெளிக தேரற்கன்னு சொல்றாரு. தேர்ந்து ஆராய்ந்து ஒருவனை தேர்ந்தெடு. அப்படி தேர்ந்துட்டேன்னா அவங்க என்ன நம்பி ஒரு வேலை கொடுத்தேன்னா என்ன செஞ்சிடும், அந்த வேலையை அப்படியே கொடுத்துடணும். அதனுடைய பயன், அதனுடைய முடிவு என்ன செஞ்சுட்டு வரும், மிகவும் நல்லதாக தான் இருக்கும்னு நம்பணும். இந்த நம்பருக்கு முன்னாடிதான் என்ன செய்யணும், அவனை பற்றி ஆராய்ச்சி செய்யணும். ஒரு முறை ஆராய்ந்து தெளிந்துட்டேன்னா திருப்பி என்ன செய்யக்கூடாது, பின்வாங்க கூடாது அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாரு. அவர்கிட்ட தேர்ந்தெடுத்த பின்பு அந்த பணிகளை நம்பி அவர்கிட்ட கொடுக்கறதா சிறந்த பண்பு அப்படின்னு சொல்றாரு. சாத்தியமே இல்லை. சாத்தியமாக எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா சாத்தியம்தான். ஒண்ணு சேரணும்ல, ஒன்று சேர்வதுதான். ஒரு 100 மாணவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு மாணவி தலைவியை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா அந்த 99 மாணவர்கள் என்ன செய்வாங்க, இந்த பொண்ணு தலைவியா இருந்தா நமக்கு எல்லாம் நல்லதுதான் நடக்கும் அப்படின்னு நம்பித்தான் என்ன செய்வாங்க, தேர்ந்தெடுப்பாங்க.
இல்லையா? அந்த வாழ்வியல் வாழ்வியல் அப்படி இருக்கலாம். அதை மாற்றுறதுக்கு தான் நம்ம மீண்டும் மீண்டும் என்ன செய்யறோம், திருக்குறளை படிக்கிறோம். எதிர்மறை எண்ணங்களை வைத்து கொண்டிருந்தால் எதிர்மறையா தான் தெரியும் எல்லாம். நம்ம நேர்மறையா நினைப்போம், இப்படிதான் உலகம் இருக்கு, இதை தேர்ந்து ஆராய்ந்து உலகத்துல என்ன செய்வோம், கொஞ்சமாவது நம்ம திருத்துறதுக்கு நம்மளாலான உதவி செய்வோம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, கடல் அளவு முயற்சி செஞ்சா துளியளவாவது நமக்கு என்ன செய்ய வெற்றி கிடைக்கும். அங்க எதுவுமே இல்லைன்னு பார்த்தா எதுவுமே இல்லாம தான் இருக்கும். ஏதாவது அதான் தன்னஞ்சரி அது பொய்யா இருக்குன்னு அதுக்கு தானே படிச்சோம். கரெக்ட். நீ கரெக்ட் தான் சொல்றது. உலகத்துல இப்படி எல்லாம் இருக்குங்கிறதுனாலதான் 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட திருக்குறளை மறுபடியும் எடுத்து நம்ம இங்க கொண்டு வர்றோம். இப்படி எல்லாம் முன்னே சொல்லியிருக்காங்கப்பா, நீங்க நம்ம இப்படி எல்லாம் இருக்கிறோம், இனிமேலாவது இப்படி இருக்க வேண்டாம் அப்படின்னு தான் ஒவ்வொரு இடத்துலயும் அந்த கருத்துக்களை மீண்டும் மீண்டும் என்ன செய்யறோம், சொல்றோம். நம்ம படிக்கும்போது ரீஇன்போர்ஸ்மெண்ட்னு ஒண்ணு படிப்போம். சைக்காலஜி படிக்கும்போது வலியுறுத்துதல்னு அர்த்தம். ரீஇன்போர்ஸ்மெண்ட்னா ஏற்கனவே சொன்னதுதான். ரீஇன்போர்ஸ்மெண்ட்னா மறுபடியும் அதை வலியுறுத்தி சொல்றது. இந்த நீங்க சொன்ன மாதிரி காலங்கள் மாறிடுச்சு, இப்படி மாறிக்கிட்டு இருக்குன்றனாலதான் மறுபடியும் என்ன செய்யறோம், அதை எடுத்து நடைமுறைக்கு கொண்டு வரணும். இப்படி எல்லாம் இருந்தா நம்ம நல்லா இருக்கலாங்கிறதுக்கு தான் மறுபடியும் அதை என்ன செய்யறோம், தோண்டி எடுத்து கொண்டு வரோம். திருக்குறள் புதையல் தானே, தோண்டதான் என்ன செய்யும், வந்துகிட்டே இருக்கு. தோண்டலைன்னா அது உள்ள கடந்துகிட்டே தான் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நம்ம எடுப்போம், நம்மளால முடிஞ்சதை பரப்புவோம். நான் 10 முறை சொன்னேன்னா 11வது முறை நான் அப்படி இருக்கேனான்னு ஒரு யோசனை வரும். இல்லைன்னா இருப்போம். அதுக்குதான் ஒரு திருக்குறள் படிச்சுமே, நீ தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, ஒரு தடவை செஞ்சுட்டேன்னா மறுபடியும் என்ன செய்யாத, செய்யாத, அந்த கருத்தை எடுத்துக்கிடுவோம். நீங்க அந்த கண்ணோட்டத்துல இது வரைக்கும் பார்த்திருப்பீங்க. இனிமேல் அப்படி பார்க்காதீங்க, இப்படி இருக்கு, கொஞ்சமாவது நல்ல வழிக்கு வாங்கப்பா அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், 4 வார்த்தை நல்லதா சொல்லுவோம். அவங்க ஒரு வார்த்தை அதை என்ன செய்யணும், அதுல இருந்து எடுத்துக்கிட்டோம். அந்த முயற்சியோட அந்த கண்ணோட்டத்துல சமூகத்தை பார்த்தோம்னா திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. நம்புவோம், நம்பிக்கை என்னைக்காச்சும் நடக்கட்டும். அவ்வளவுதான். சரி, ரைட். அதுக்கு அடுத்தது இன்னொன்னு சொல்ல வர்றார். எந்த செயலையுமே நம்ம தான் தொடங்கணும். நமக்கு ஒண்ணு வேணும்னு சொன்னா யார் தொடங்கணும், நம்ம தான் தொடங்கணும். வேற யாராச்சும் தொடங்குவாங்களா? கிடையாது. அப்படி சில விஷயங்களை தொடங்கவே தொடங்காதுன்னு சொல்றாரு. தொடங்க இருக்க அப்படின்னு சொல்றாரு. எதெல்லாம் தொடங்கக்கூடாது, எதையாவது ஒரு செயலை இது நடக்கவே நடக்காது அப்படின்னு தெரிஞ்சா அதை நீ தொடங்காத. செய்ய முடியாது நினைச்சேன். 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி நம்ம என்ன செய்யறோம், நாவல்கள்ல கதைகள்ல படிப்போம். அது செய்ய முடியுமா? செய்யறதுக்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவு. முயற்சி செய்யறவங்க முன்னேறலாம், ஆனா மிக மிக குறைவு. அந்த மாதிரி செயல்களை நீ என்ன செய்யாத, தொடங்காதன்னு சொல்ற. தொடங்கற்க எவ்வினையும், எந்த வினையும் தொடங்கற்க. அந்த மாதிரி செய்ய முடியாத செயல்களை எல்லாம் தொடங்காதன்னு ஃபர்ஸ்ட் சொல்றாரு, முதலாவது சொல்றாரு. 2வது என்ன சொல்றாருன்னா, திட்டமிடாம எந்த செயலையும் தொடங்காத, திட்டமிட்டு செயல்படு அப்படின்னு சொல்றாரு. இப்ப நான் வர்றேன், பல்கலைக்கழகத்துக்கு வர்றேன் அப்படின்னு சொன்னா எந்த பிரிவு எனக்கு வேணும், எந்த பாடம் எனக்கு நல்லா வரும், அறிவியல் வருமா, ஆங்கிலம் வருமா, கணிதம் வருமா, வரலாறு வருமா, புவியியல் வருமா அப்படின்னு என்ன செஞ்சுக்கணும், நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கு எது வருமோ அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் போய் எனக்கு இதுல இடம் வேணும்னு கேட்கணும். அதுதான் உன்னுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கான ஒரு தொடக்கம். அதுவே தெரியாம நீங்க எதுனா கொடுங்க, கிடைக்கத படிச்சுக்கிறேன் அப்படின்னா அது என்ன செய்ய முடியாது, வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு குறைவு. எனக்கு இதுதான் வேணும், நான் இதை தான் படிப்பேன் அப்படின்னு நீ திட்டமிட்டு போனேன்னா உன்னுடைய தொடக்கம், கல்லூரிக்கான தொடக்கம் என்ன செஞ்சிருக்கும், மிகவும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு ஒண்ணு சொல்றாரு. இன்னொன்னு என்னன்னா, எல்லற்க அப்படின்னு சொல்றாரு. யாரையும் பார்த்து என்ன செய்யாத, இழிவாக நினைக்க கூடாது. எந்த செயலையுமே இழிவா என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. இழிவாகவும் நினைக்க கூடாது, திட்டமிடாமையும் தொடங்கக்கூடாது. எப்ப அரசனுக்காக இருந்தால் போருக்கு செல்வதற்கு முன்னாடி, போருக்கு போறாங்க இல்லையா, போருக்கு போற முன்னாடி எங்க போர் செய்யணும், யாரை தாக்க வேண்டும், எப்படி தாக்க வேண்டும், பாசறை எங்கே அமைக்க வேண்டும், எத்தனை வீரர்கள் இருக்காங்க, இது எல்லாத்தையும் ஒரு மன்னன் என்ன செய்யணும், ஆராய்ந்துதான் அந்த போரை என்ன செய்யணும், தொடங்கணும். மன்னனுக்கான போர் அது. மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய பொறுப்பு அவனிடம் இருக்கிறது. வீரர்களுக்கு உணவு எங்க கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், அடிப்பட்ட வீரர்களை எவ்வாறு பாதுகாக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவன் என்ன செய்யணும்,
போரை தொடங்க வேண்டும். இல்லாட்டி என்ன செய்யக்கூடாது, தொடங்க கூடாது. அப்படி நீ எதிர்த்துதான் போர்னாலே ஒரு முனைக்கும் மறுமுனைக்கும் தான். மறுமுனையில இருக்கிறவங்க ரொம்ப அவங்களெல்லாம் வந்தா பாத்துக்கலாம், அவங்க என்ன செஞ்சிட போறாங்க, எங்கிட்ட 1000 துப்பாக்கி இருக்கு, அவங்க கிட்ட ஒரு கத்தி கூட கிடையாது, ஒரு வேல் கூட கிடையாது அப்படின்னு பகைவர்களை எப்போதும் எளிதாக எடை போட கூடாது. அப்படி பகைவர்கள் உன்னை விட மிகவும் வலிமையில் குறைந்தவர்கள் என்று தெரிந்தால் அவர்களிடம் நீ போருக்கே செல்லக்கூடாது அப்படின்னு சொல்ல வர. அதான் எல்லற்கன்னு அர்த்தம், பகைவரை மிகவும் எளிதாக எடை போட கூடாது. அதான் எல்லற்கன்னு சொல்றது. எல்லற்க முற்றும் இடம் கண்ட பின் அல்லது, எல்லா இடத்தையும் தெரிந்த பின்புதான் நீங்க என்ன செய்யணும், அந்த இடத்துக்கு போர் தொடங்க போகணும். எல்லா திட்டமிட்ட செயல்கள் அனைத்தையும் சரிபார்த்த பின்புதான் தொடங்கணும். அப்படி இல்ல, உன்னால திட்டமிட முடியல, சரிபார்க்க முடியல, உன்னோட போதிய பொருள் வளம் இல்லை, படைபலம் இல்லை, ஆள் பலம் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணா தொடங்க கூடாது. அதே போல பகைவர்களையும் எளிதாக நினைக்க கூடாது. போருக்குன்னு போயிட்டா சரிசமமா தான் பார்த்து செய்யணுமே தவிர வந்தா பார்த்துக்கலாம் அப்படின்னு ஏளனமான எண்ணம் நம்முடைய மனதில் இருக்கக்கூடாது. இதுக்குதான் நம்ம சின்ன வயசுல இருந்தே ஒரு கதை சொல்லி கொடுப்பாங்க, முயலாமை கதை. எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம்ல, சிறு வயதுல இருந்தே சொல்லி கொடுத்துருப்பாங்க. முயலாமை சேர்த்து சொல்லு, பிரிச்சு சொல்லு அப்படின்லாம் சொல்லுவாங்க. முயல் ஆமைன்னு பிரிச்சாதான் முயலும் ஆமையும். முயல் ஆமைன்னு சேர்த்து சொன்னா நீ முயற்சி செய்யலைன்னா உனக்கு என்ன செய்யாதுப்பா, எதுவுமே கிடைக்காது அப்படின்லாம் சிறு வயதுல இருந்து கதைகள் படிக்கிறோம்ல, அதுதான் திருக்குறளா சொல்லியிருக்காரு. எல்லாத்தையும் தேர்ந்து தெளிந்த பின் ஒரு செயலை தொடங்கு, தெளிவு இல்லை என்றால் அந்த செயலை தொடங்காத அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லிட்டார். சரி, ரைட். இது வரைக்கும் ஒரு 10 கட்டளைகள் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். 10 கட்டளைகளையும் எல்லாரும் பின்பற்றுவது சாத்தியமா அப்படின்னா சாத்தியம்தான். யார் மனசு வைக்கணும், நம்ம தான் என்ன செய்யணும், மனது வைக்கணும். 10 கட்டளைகளை ஒரே நாள்ல பின்பற்ற முடியுமான்னா முடியாது. 10 இனிப்பு கிடைச்சா ஒரே நேரத்தில் நம்மளால உண்ண முடியுமா, உண்ண முடியாது. ஒவ்வொன்னாதான் உண்ணுவோம். அதனால இந்த கட்டளைகள்ல எது உங்களுக்கு மிகவும் திருவள்ளுவர் சொன்ன வேண்டத்தகாத, வேண்டாம் என ஒதுக்கப்பட்டதை கட்டளைகளாக ஏற்றுக்கொண்டு அதுல இதெல்லாம் வேணாம்ப்பா அப்படின்னு நீ நினைக்கிறதுல உனக்கு எது முக்கியத்துவமா தெரியுதோ அதுல இருந்து ஆரம்பிங்க. செய்யற்க ஆரம்பிக்கலாம் ஃபர்ஸ்ட். ஏன்னா நமக்கு உண்ண இருக்கங்கிறது நமக்கு தேவையில்லை, நமக்கு தேவையில்லாததானே அது. அது எதுக்கு நம்ம முதலாவதா எடுக்கணும்? செய்யற்கங்கள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். நயவர்க்க ஒரு நாளைக்கு ஒரு திருக்குறள் படிங்க, அதுல முழுசா தெரிஞ்சுக்கோங்க. அதை பின்பற்றுறதுக்கான வாய்ப்பு என்ன இருக்கோ அதை என்ன செய்யுங்க, முழுமையாக பின்பற்றலாம். சரியா? தொடங்கற்க நமக்கு முக்கியமானது. வாழ்க்கையில எல்லாருக்குமே முக்கியமானது தொடங்கற்க தான். எந்த செயல் செஞ்சாலும் சரி, வீட்டுல இருந்து படிக்கட்டுல எடுத்து வச்சாலும் முதல் படிக்கட்டுல வைக்க 3வது படிக்கட்டுல வச்சோம்னா என்ன செய்வோம், நம்ம தான் இடறி விழுந்து விடுவோம். அது கூட நமக்கு என்ன தேவைதான், திட்டமிடுதல் தேவைதான். அதுல இந்த 10 கட்டளைகளையும் தேநீருக்கு பின்பு மீண்டும் ஒரு முறை வரிசைப்படுத்தி உங்களுக்கு சொல்கிறேன். அதிலே நீங்கள் முதன்மைப்படுத்திக் கொள்ளுங்க. எனக்கு அந்த சூழற்க, சூது, புண்ணற்க அதெல்லாம் நம்ம பின்னாடி கொண்டு வந்துடலாம். தேவையானதை முன்பு வைத்துக் கொள்வோம். இந்த 10ஐயும் மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துகின்றேன். அதையும் தாண்டி மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு சில திருக்குறள்களை கவனிக்கணும். மிகவும் சிறப்பாக, எல்லா குறளுமே சிறப்பு தான், மிகவும் சிறப்பாக அப்படின்னு கருதிய குறள்கள் ஒரு 10 இருக்கு. அதையும் தேநீர் இடைவெளிக்கு பின்பு உங்களுக்கு தெரிவிப்பதற்கு காத்திருக்கிறேன். தேநீர் அறிந்துவிட்டு குறித்த நேரத்தில் மீண்டும் சந்திப்போம். தொடங்கும் பொழுது ஆராய்ந்து தேர்ந்து தெளிந்து தொடங்க வேண்டும். தொடங்கிய பின்பு அதை நம்பிக்கையா என்ன செஞ்சோம், அவங்க கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு ஒரு திருக்குறளோட முடித்து சென்றோம் தேநீர் இடைவேளைக்கு முன்பு. இப்பொழுதும் நான் தெளிந்து உங்களிடம் வந்திருக்கேன். ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய கருத்து மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், அவர்கள் அதை கடைபிடிப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் வகுப்பை தொடங்குகிறேன். சரியா? இப்போ அடுத்தது நம்ம இதெல்லாம் நிறைய விஷயங்களை நம்ம எண்ணத்துல வைத்திருப்போம். எந்த எண்ணங்களை வைத்திருக்க வேண்டும், எந்த எண்ணங்களை வைக்க கூடாது. ஏன்னா எண்ணங்கள் வலிமையானவை, நம்மை வழிநடத்தி செல்லக்கூடியவை. ஒரு சாலை ஓரத்தில் சென்றால் கூட இந்த சாலையை கடக்க வேண்டும் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அதை வாசிச்ச உடனே நம்ம கடந்துட மாட்டோம். நம்ம மனசுல என்னென்ன செய்யணும், கடக்கணும்னு காலடி எடுத்து வச்சாலும் என்ன செய்யும், அடுத்து கடந்து போவோம். அதனால நம்ம நினைக்கிறது தான் பெருசு. நான் பாத யாத்திரை செல்வதை கூட நான் குறிப்பிட்டு சொல்லுவேன். ஏன்னா பாத யாத்திரை போகும்போது என்ன நினைப்பாங்க, நடந்து போறோம், கடவுளை நோக்கி போறோம் அப்படின்னு நினைச்சாலும்
அது ஏதாவது ஒரு நேர்த்திக்கடன் வச்சிருப்பாங்க, எனக்கு இது நடக்கணும் அது நடக்கணும்னு ஏதாவது ஒரு ஆசை அவங்களுடைய மனசுல இருக்கும், விருப்பம் இருக்கும். அந்த விருப்பத்தை நினைச்சுக்கிட்டே தான் ஒரு ஒரு அடியா எடுத்து வைப்பாங்க. அதை போய் கடவுள்கிட்ட சேர்த்துட்டோம்னு ஒரு நம்பிக்கையில வீடு திரும்புவாங்க. அதுவும் நடந்துரும். அதுக்கான காரணம் கடவுளாக இருக்கலாம். அதை தாண்டி அவங்களுடைய எண்ணங்கள் தான் என்ன சொல்றது அவங்கள வழிநடத்திருக்கும். இது எனக்கு வேணும் 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 வேணும், நான் இதை செய்து முடிக்க வேண்டும் நினைக்கும் போது அந்த எண்ணமே ஒரு நல்ல வெற்றியை தரக்கூடிய ஒரு செயல் தான் நடக்கும். நம்ம எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறது தான் முக்கியமானது. அடுத்தவங்க சொல்றாங்கன்றது கிடையாது, நம்மளுடைய மனசுல நினைக்கணும். அதே மாதிரி ஒரு வள்ளுவரும் அதை தவறாம சொல்லியிருக்காரு. உள்ளத்துல நீ வைக்காத அப்படின்னு சொல்ற. எதை வைக்காத? தீமை தரக்கூடிய செயல்களையோ சொற்களையோ உள்ளத்தில் வைக்காத, உனக்கு சிறுமையை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைச்சா அதை என்ன செய்யக்கூடாது? உள்ளத்தில் வைக்க கூடாது அப்படின்னு சொல்ற. யாராவது அப்படி வைப்போமா? தெரிஞ்சே வைப்போமா? எனக்கு இது சிறுமையானது, இதனால எனக்கு இழிவு தான் ஏற்படும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா உள்ளத்துல என்ன செய்வோம்? வைப்போமா? வைக்க கூடாது, நினைக்கவே கூடாது. நினைச்சாலும் என்ன செய்யக்கூடாது? உள்ளத்தில் வைக்க கூடாது. உள்ளற்க உள்ளம் சிறுகுவ, உன்னை சிறுமைப்படுத்தக்கூடிய எந்த ஒரு சொல்லையும் செயலையும் நடத்தையையும் பார்வையையும் உன்னுடைய உள்ளத்தில் வைக்க கூடாது. நம்ம திரைப்படங்களை நிறைய பார்ப்போம். கொஞ்சம் கோரமான காட்சிகள் இருந்தா உடனே என்ன செஞ்சிருவோம்? கீழே குனிஞ்சிருவோம். ஏன் குனிகிறோம்? அதை என்னால பார்க்க முடியாது, நான் ரொம்ப இலகிய மனசு, அவங்க ரொம்ப கண்ணீர் சிந்துறாங்க, அந்த கண்ணீர்லாம் பார்க்க முடியாது. ஒரு குழந்தை ஓடிக்கிட்டே இருக்கு, அந்த கிணத்துக்குள்ள விழ போகுது அப்படின்னு நினைச்சா சிலர்லாம் என்ன செஞ்சாங்க? அப்படியே கீழே குனிஞ்சிருவாங்க. ஏன்னா அந்த காட்சி அவங்களால பார்க்க முடியாது. ஏன்னா அது ஒரு துன்பமானதுதான். துன்பம் திரையில தான் பார்க்கிறோம், இருந்தாலும் அது நம்மளுடைய எண்ணத்தை தாக்குறதுனால என்ன செய்ய மாட்டோம்? அதை பார்க்க மாட்டோம். பார்க்க கூட பார்க்க வேண்டாம், அதை பார்த்தா நம்ம கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறது நம்ம உள்ளம்தான் அப்படி நினைக்கும். அந்த மாதிரி இலகிய மனம் கொண்டவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம இங்க வள்ளுவர் சொல்ல வர்றது, தீமையான எதையும் மனதில் வைக்காத, சிறுமை தரக்கூடிய உன்னை சிறுமைப்படுத்தக்கூடிய எந்த செயலையும் நினைவில் வைக்காத அப்படின்னு சொல்றாங்க. அவ ரொம்ப கோவக்காரி, ரொம்ப பொறாமப்படுவாங்க, ரொம்ப பெருமை பேசுவாங்க, தன்னைத்தானே பெருமையாக பேசுவாங்க அப்படின்னு மற்றவங்க சொல்ற அளவுக்கு நம்ம நடந்தா அதுவும் என்னதுதான்? சிறுமைதான். அந்த மாதிரியும் நடக்கக்கூடாது. மற்றவங்க சொல்லணும்னு அவசியம் கிடையாது, நம்மளே என்ன செய்யக்கூடாது? அந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. உள்ளற்க உள்ளம் சிறுகுவ. கொள்ளற்க யாரெல்லாம் நம்ம கூட வச்சுக்க கூடாது? எதையுமே கையில வச்சிருப்போம் இல்லையா? வாங்க. கொள்ளற்க அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய நண்பர்களையும் உறவுகளையும் நம்மளோட சேர்த்து வச்சிருப்போம். தனியாக வாழ்வது மனித வாழ்க்கை அல்ல, சமூகமே சேர்ந்து இருப்பதுதான். தனி ஒருவன் இருந்துட முடியாது, சமூகத்தோட சேர்ந்து இணைந்துதான் வாழணும். அதுக்கெல்லாம் நிறைய சொல்லாடல் உண்டு. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, நிறைய கதைகள் மூலமாக குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லியிருப்போம். தனி மனிதன் சமூகம் ஆகாது. சமூகம் என்பது எல்லோரும் இணைந்து வாழக்கூடியதுதான். இப்ப சமூகம் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா குடும்பத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது. குடும்ப உறவுகள், அதை தாண்டி நண்பர்கள், அப்புறம் சமூக ஆர்வலர்கள், அப்புறம் நம்ம பணிபுரியக்கூடிய இடம், இப்படி எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி இடங்கள்ல நமக்கு நிறைய உறவுகள் கிடைக்கும், நண்பர்கள் கிடைப்பாங்க. அவங்க எல்லாருமே எப்போதும் நம்மகிட்ட உண்மையா இருப்பாங்களான்னா அது ஒரு கேள்விக்குறிதான். எப்போதும் என்ன செய்ய மாட்டாங்க? உண்மையாக இருக்க மாட்டாங்க. உண்மையாக இருப்பதும் இல்லாததும் அவர்களுடைய தேவையை பொறுத்தது. சரியா? இப்ப நமக்கு ஏதாவது ஒரு துன்பம் வந்துருச்சு. இப்ப நான் என்னுடைய தோழிக்கு ஒரு 20,000 ரூபாய் கடனாக கொடுத்துருக்கேன். ஒரு மாசம் கழிச்சு நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கேன்? கொடுத்து அவங்க கேட்டாங்க, தக்கசமயம் இந்தா நீ வச்சுக்கோ, 2 மாதம் கழித்து திரும்ப கொடு அப்படின்ற ஒரு புரிதலோட கொடுக்குறோம். திடீர்னு அவங்களுக்கு என்ன ஆயிருந்தா உடல்நல குறைவாயிரும், கேன்சர் அப்படின்னு ஆயிரும். அப்ப நான் என்ன யோசிக்கணும்? ஐயோ நம்ம கொடுத்த 20,000 ரூபாய் போயிடுச்சே, போதே அப்படின்னு யோசிக்கணுமா? இல்ல அவங்க நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு நம்மளால முடிஞ்சதை செய்யணும்னு யோசிக்கணுமா? என்ன யோசிக்கணும்? நமக்கு என்ன முடியுமோ அதை செய்யணும். அப்படியே செய்ய முடியலனாலும் அந்த 20,000 என்ன செய்யக்கூடாது? யோசிக்க கூடாது. ஏன்னா அவங்களே என்ன செய்ய போறாங்க? வாழ்க்கையில இருந்து பெரும் துயரத்துக்கு ஆளாகக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க. ஐயோ நான் கொடுத்தேன், நம்பி கொடுத்தேன், இப்படி கேன்சர் வந்துச்சு, திருப்பி எனக்கு இப்படி அந்த பணம் என் கைக்கு வரப்போகுது அப்படின்னு நினைச்சோம்னா அது நல்ல நட்பா? நல்ல நட்பு கிடையாது. அது எனக்கு திரும்ப கிடைக்காட்டியும் பரவாயில்ல, எப்படியாவது அவங்க நோயில இருந்து மீண்டு வந்துட்டா எப்படி சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சா அது உதவி செஞ்சா
நல்ல நட்பு இல்லையா? அப்படி இல்லாம துன்பம் வரும்போது நம்மளை விட்டு நீங்கி போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய நட்பு நமக்கு தேவையில்லை. கொல்லற்க, துன்பம் வரும்போது எவர் உன்னை விட்டு நீங்குகிறார்களோ அவர்களிடம் நட்பு நமக்கு வைக்க தேவையில்லை. அதான் உள்ள இருக்க, அது நம்மளை சார்ந்தது. நான் சொல்லுவேன் இல்லையா, ஒரு திருக்குறள்ல எப்போதுமே ரெண்டு கருத்து. அந்த கண்ணோட்டத்திலே தான் நீங்க என்ன சொன்ன திருக்குறள் இனிமேல் படிக்கணும். உள்ள இருக்க எதை சொன்னாரு? நமக்கு உள்ளம் சிறுமைப்படுத்தக்கூடிய செயல்களை நாம் நினைவில் மனதில் வைக்க கூடாது, அது நமக்கு. கொள்ள இருக்க, அல்லல்கள் ஆற்று அறுப்பார் நட்பு. அல்லல் படும்போது, அல்லல் என்பது துன்பம், துன்பம் வரும்பொழுது நம்மை விட்டு நீங்கக்கூடிய நண்பர்களை கொள்ளற்க. அந்த நட்பு என்ன செய்ய வேண்டாம், நமக்கு தேவையில்லை. அவனுக்கு தேர்வு சமயத்துல ஒரு நோட்ஸ் கொடுத்து படிக்கிறதுக்கு உதவி செய்யலைன்னா நட்பு வேணுமா? தேவையில்லை. வேற பொன் பொருள், ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, எனக்கு அவ பட்டு புடவை கொடுக்கல, அந்த இது கொடுக்கல, இது கொடுக்கலன்னா அது வேற விஷயம். ஆனா தேர்வு மிக முக்கியமானது. மதிப்பெண் நமக்கு தேவை. நோட்ஸ் கொடுக்கல, நீ கொடுத்துருந்தா நான் நிறைய மார்க் வாங்கியிருப்பேன் அப்படிங்கிற சமயத்துல அவனுக்கு தரமாட்டேன், நீ எக்கேட கட்டு போனா அப்படி ஒரு நட்பு நமக்கு தேவையா? தேவையில்லை. அதனால நமக்கு ஒரு துன்பம் வரும் பொழுது நம்மை விட்டு நீங்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும், நண்பர்களாக இருந்தாலும், உறவினர்களாக இருந்தாலும், பகைவர்களாக இருந்தாலும், யாரா இருந்தாலும் என்ன செய்யும், அவங்களுடைய இணக்கமான ஒரு உறவு நமக்கு தேவையில்லை. அதனால ஒரே குரல்ல ரெண்டு விஷயம் சொல்றாரு. ஒண்ணு உள்ள இருக்க நமக்கானது, உள்ள இருக்க நமக்கும் மற்றவர்களுக்கும் ஆனது. எதை நம்ம எடுத்துக்கலாம்? ரெண்டையுமே எடுத்துக்கணும். நம்ம நல்லதே நினைச்சாதான் அடுத்தவங்களுக்கு என்ன செய்வோம்? நல்லதே செய்வோம். நீ துன்பம் செய்யக்கூடாதுன்னு நினைச்சேன்னா துன்பம் வரும்போது யாரை விட்டு போக மாட்டேன், உங்களோட நண்பர்களை விட்டு போக மாட்டேங்க. அதனால ரெண்டுமே நமக்கானதுதான். உள்ள இருக்க ஞாபகம் வச்சுக்கோ, கொள்ள இருக்க அதுவும் ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்து ஏற்கனவே 10 சொன்னல, இது அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு திருக்குறள். இன்னொரு கொள்ள இருக்கவும் சொல்றாரு. என்ன அப்படின்னு கேட்டா, சிலர் நல்ல நயமா பேசுவாங்க. நான் அப்படிப்பா இப்படிப்பா, என்னடா சொல்லும், அப்படியா இப்படியான்னு சொல்லி பேசுவாங்க. அதுக்கு பேரு சொல் வணக்கம். சொல்லும் போது வணக்கமா மதிப்பா பேசுறது கவனிக்கணும். சொல் வணக்கம். ஒன்னா கண் கொள்ளற்க. உனக்கு முன்னாடி முகமன் பேசிட்டு பின்னாடி போய் என்ன செய்வாங்க, உன்னை பற்றி புறம் பேசுவாங்க. அந்த மாதிரியான நட்பை நாம் என்ன செய்ய வேண்டியதில்லை, மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. தான் சொல் வணக்கம். ஒருத்தர் நல்ல தீமையதான் செய்வாங்க, நமக்கு பின்னாடி போய் என்ன செய்வாங்க, தீமை தான் செய்வாங்க. ஆனா நம்மளை பார்க்கும்போது என்ன செய்வாங்க, நல்லவங்க மாதிரியே பேசுவாங்க. ரொம்ப ரொம்ப என்ன செய்வாங்க, பணிவா பேசுவாங்க. அப்படி பேசும்போது இவ்வளவு பணிவா இருக்காங்களே, இவங்கள்ட்ட நம்ம நட்பு கண்டிப்பா பாராட்டணும்னு நினைப்போம். ஆனா பின்னாடி போய் அவங்க என்ன செய்வாங்க, நமக்கு தேவையில்லாத விஷயங்களை செய்வாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியத நம்ம என்ன செய்யக்கூடாது, கண்டுபிடிச்சு அதுல இருந்து விலகிட்டு வரும். இது நல்ல சொற்கள் சில சமயம் தீமையையும் தரும் அப்படிங்கிறதுக்கு வள்ளுவர் சொல்லக்கூடியது. ஒருத்தர் நல்லா இனிமையா பேசுறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களை என்ன செய்யக்கூடாது, நம்ம முழுமையா நம்ப கூடாது. அந்த நல்ல சொற்களே சில சமயம் நமக்கு என்னவாகவும் அமையும், தீமையாகவும் அமையும். அதுதான் சொல் வணக்கம் ஒன்னாக்கண் கொள்ளற்க வில் வணக்கம் தீங்கு குறித்தமை பயன். அதுக்கு சான்று என்ன சொல்றான்னு பார்த்துக்கோங்க. எதோட ஒப்பிட்டு சொல்றான்னு பார்த்து, வில் எடுக்கிறோம். வில் என்ன செய்யும், வளைஞ்சாதான் அம்பு எய்த முடியும். இல்ல நம்ம பணிவா பேசுறோம், நல்ல சொல்றோம் அப்படின்னா பணிவா தான் பேசுவோம். பணிவு என்பது பணிவுதான், அப்படி நிமிர்ந்தெல்லாம் நிக்கிறது இல்ல. பணிவா அப்படி இப்படின்னு கொஞ்சம் மென்மையா தன்மையா மனதை குளிர்விக்க கூடிய வகையில பேசக்கூடியதுதான் பணிவு என்பது. வளைந்து செல்லுதல், புரிந்து செல்லுதல், அந்த மாதிரி. இது எதோட ஒப்பிடுறாருன்னா வில்லோட ஒப்பிடுறாரு. வில்ல நல்ல எவ்வளவு தூரம் வளைச்சு அதுல அம்பை இழுத்து விடுறோமோ அந்த அளவுக்கு அது வளையும். அந்த அம்பை விட்டுட்டோம்னா அது எங்க போய் செய்யும், அம்பு என்ன செய்யும், அன்பு என்ன வேணாலும் செய்யும், அம்பு என்ன செய்யும், தாக்கதான் செய்யும். எதை நோக்கி எய்கிறோமோ அதை தாக்கதான் செய்யும். மரத்தை வச்சோன்னா மரம் 2ஆ போகும், உயிரினங்கள் மேல வச்சோம்னா உயிரற்று போகும். ஆனா அதனுடைய வில்லுடைய தன்மை என்ன, வளைந்து போறதுதான். வளைந்து போறதுனால அது நல்லது கிடையாது. அதே போல நல்ல சொற்கள் பேசுறதுனால மட்டும் ஒருத்தர் என்ன செய்ய முடியாது, நல்லவர்களாக இருக்க முடியாது. இதுக்குதான் இதுக்கு முன்னாடி திருக்குறள்ல சொன்னாரு, ஆராய்ந்து தேரற்க தெளிந்து தேரு, தெளிந்து கொள்க அப்படின்னு சொன்னது முன்னாடி குறள்ல நம்ம சொல்லதுதான். பணிவான சொற்கள் மட்டும் ஒருவனை நல்லவனாகவோ நமக்கு நன்மை தரக்கூடிய ஒருத்தராகவோ முடிவுக்கு வர முடியாது. வில் எப்படி வளைந்து சென்று
ஒன்றை தாக்குகிறதோ அது மாதிரி பணிவான சொற்களை நம் மீது செலுத்தி நம்மையே அழிக்கக்கூடிய தன்மையுடையவர்களும் இருக்கிறாங்க. அவங்களுடைய நட்பை நம்ம என்ன செய்யக்கூடாது, வைக்க கூடாது அப்படிங்கிற கருத்தையும் சொல்ல வர்றாரு. கொள்ளற்க அந்த நட்பும் கூடாது அப்படின்னு சொல்லி நட்புக்கு கடைசியா சொல்றாரு. சரிதானே? சரியா இல்லையா? அதனால எப்போதும் யாராவது ரொம்ப நயந்து பேசுனாங்கன்னா, நயவர்க்க ஃபர்ஸ்ட் திருக்குறள் சொன்னோம் இல்லையா, நயவர்க்க மாதிரி நயந்து சொல் வணக்கத்துல உங்களுக்கு அப்படிப்பா அப்படியா குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு பேசுனாங்களா, நம்ப வேண்டாம், ஆராய்ந்து தெளிகன். அடுத்தது கடைசியா ஒண்ணு சொல்றேன். இது வந்து ரொம்ப 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 யோசிக்க வேண்டிய விஷயம். இப்ப நிறைய நம்ம சாலையோரங்கள்ல பார்ப்போம், நிறைய பேர் நம்ம கிட்ட கையேந்து நிப்பாங்க. எதுக்குன்னா, பசிக்குது, சாப்பாடுக்கு ஏதாவது கொடுங்க. சிலர் வாய் திறந்து கேட்பாங்க, சிலர் வந்து சைகையிலேயே கேட்பாங்க. சிலர் வந்து கை கால் எல்லாமே நல்லாதான் இருக்கும், இருந்தாலும் என்ன செய்வாங்க, ஏதாவது இறந்துதான் கேட்பாங்க. இறத்தல் என்பது யாசித்தல், யாசித்தல் என்பது நம்ம சொல் வழக்குல சொன்னா பிச்சை எடுத்தல் அப்படின்னாரு. திருவோடு ஏந்துதல்ங்கிறது வேற அர்த்தம், அதுலயும் பிச்சை தான் வாங்குறோம். ஆனா திருவோடு ஏந்துதல்ங்கிறது வேற, பிச்சை பாத்திரம் ஏந்துதல்ங்கிறது வேற. எல்லாரையும் கடவுள் தான் படைச்சார், எல்லா மனிதர்களையும் எல்லா உயிரினங்களையும் அந்தந்த அவர்களுடைய நல்வினை தீவினைக்கு ஏற்ப இறைவன் படைத்தான், படைக்கப்பட்டான் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லி சொல்லி நம்மள என்ன செஞ்சிருக்கோம், அப்படியே காதுல வாங்கியிருக்கோம். இப்ப எல்லாரும் நல்லா இருக்கும்போது இந்த பிச்சை எடுக்கிறவர்கள் எங்க இருந்து வர்றாங்க? அவங்களும் மனிதர்களுக்கு தானே வராங்க. தாயின் கருவில் இருக்கும்போது எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் பாட்டோம்னு என்ன செஞ்சிருக்கோம், நம்ம கேட்டிருக்கிறோம். இருந்த போதிலும் அவர்கள் ஏன் அந்த நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள், தள்ளப்படுறாங்களா இல்ல அவங்களாவே விரும்பி போறாங்களாங்கிறது தெரியல. இருந்தாலும் இதுக்கு திருவள்ளுவர் என்ன காரணமா சொல்லலாம், ஒருத்தன் ஏன் பிச்சை எடுக்கிறான், என்ன காரணம் அப்படின்னா, அது அவனுடைய வினை அப்படின்னு சொல்ற. தீவினைனா இனி இப்ப செஞ்சிருக்கலாம், தீவினை இதுக்கு முன்னாடி கூட செஞ்சிருக்கலாம். அதை வந்து வினைன்னு சொல்லாம தீவினைன்னே சொல்றாரு. தீய வினைதான் பிச்சை எடுத்தா, அது என்ன வினைதான், தீய வினைதான். ஒண்ணு நீ இப்ப செஞ்சிருக்கலாம், இல்ல இதுக்கு முன்னாடி செஞ்சிருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்துக்காக நீ இறைவனாலே படைக்கப்பட்டவனாகிறாய் அப்படின்னு யார் சொல்றது, திருவள்ளுவர் சொல்றார். எந்த திருக்குறள்ல சொல்றாருன்னா, இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின், நீ பிச்சை எடுத்துதான் உயிர் வாழணும்னு ஒரு நிலைமை உனக்கு வந்துச்சுன்னா பறந்து கெடுக, நீ என்ன செய், கெட்டுதான் போவ. ஏன் அப்படின்னா, உன்னை படைச்சவனே என்ன செஞ்சிருக்கான், அப்படிதான் படைச்சிருக்கான். உலகு இயற்றியான், உலகு இயற்றியான் யாரு, உலகை இயற்றியவன் இறைவன். அந்த இறைவனே நீ பிச்சை எடுத்துதான் உயிர் வாழணும்னு ஒரு நிலைமை உனக்கு இருந்துச்சுன்னா அதுக்கு உன்னுடைய தீவினை தான் காரணம். அதை படைத்தவனே யாருதான், அந்த உலகை இயற்றியவன், உலகை படைத்தவன், உலகை படைத்து காத்து கொண்டிருப்பவன் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் அந்த பிச்சை எடுக்கிறதுக்கான காரணத்தை என்ன சொல்றாரு. அதுல வந்து தீவினைங்கிறத நம்ம கவனத்துல வைக்கணும். எதெல்லாம் நம்ம வேண்டாம் வேண்டாம் இது வரைக்கும் படிச்சோமோ, வேண்ட இருக்க, கொள்ள இருக்க, உள்ள இருக்க, செய்ய இருக்க, தேர இருக்கெல்லாம் படிச்சோம்ல, அதெல்லாம் எவன் செஞ்சிருக்கானோ அவனுக்கு கடைசி நிலைமை என்னதான், அது எல்லாமே தீவினைகள். தீவினைகள் நிறைந்த ஒரு மனிதனாக நீ உலகில் தரிப்பதற்கான காரணம் நீ செஞ்ச தீவினைகள் தான். அதனாலதான் என்ன செஞ்சிருக்க, பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிருக்க. கடவுளே உன்னை அப்படிதான் படைச்சிருக்கிறாருன்னு சொல்லி வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா இந்த கருத்தை முன்வைக்கிறார். அதாவது எந்த தீவினை செஞ்சாலும் அதுக்குரிய பலனை நீ அனுபவிச்சுதான் ஆகணும். நேரடியா அனுபவிக்க முடியல, மறைமுகமா அனுபவிக்க முடியல அப்படிலாம் கிடையாது. உயிர் வாழணும்னு நீ பிச்சை எடுத்தேன்னா கண்டிப்பா எதுதான் காரணம், நீ செய்த தீவினை தான் காரணம். ஏன்னா உயிர் பொழைக்கிறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கு. 1000 ரூபாய் சம்பாதிக்கணும்னு அவசியம் கிடையாது. 100 ரூபாய் சம்பாரிச்சு கூட என்ன சொல்லலாம், மகிழ்ச்சியா இருக்கலாம். இதையும் தாண்டி பிச்சை எடுத்துதான் உயிர் வாழணும்னு உனக்கு எழுதப்பட்டிருந்தா அது இறைவனால் எழுதப்பட்டது. அதுக்கு காரணம் நீ செஞ்ச தீவினை. அதனால யாரும் என்ன செய்யறீங்க, தீவினைகளை செய்யக்கூடாது, அதை கெடுக, தீவினைகள் கெடுகன்னு சொல்றாரு. அந்த குரல் 1062வது குரல். இது வந்து ரொம்ப ஆழம் மிகுந்த குரல் தான். மீண்டும் ஒரு முறை நீங்க வந்து என்ன செய்யுங்க, படிச்சு பாருங்க. இருந்தும் இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகு இயற்றியான். பிச்சை எடுக்கிறதையும் ஒரு தொழிலாக இறைவன் படைத்திருந்தான் எனில் அதுக்கு நீ செஞ்ச தீவினை தான் காரணம். அந்த தீவினைகளை கெட்டு அழித்து நல்லவனாக வாழ் அப்படின்னு நினைச்சிற திருவள்ளுவர் சொல்லியிருக்கார்.
இது வரைக்கும் ஒரு 13 கருத்துக்கள் என்ன செஞ்சிருக்கோம், இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். அதெல்லாம் நீங்க என்ன செய்யலாம், வாழ்க்கையில யோசிச்சு பார்த்து ஒவ்வொரு செயல் செய்யும் பொழுதும் தவிர்க்க வேண்டியதுதான். எது நம்ம மனசுல நான் சொன்னது உங்களுக்கு மனதில் பட்டதோ அதை உடனடியா தவிர்த்துருங்க. மனதில் படாத திருக்குறளை மீண்டும் ஒரு முறை இந்த திருக்குறள் நூலை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது சரின்னு தான் தோணும். அதுல உயிர்களுக்கு தீங்கிழைக்க வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கனாலே மற்ற எல்லாமே வராது. தீவனையும் வராது, பொய்யும் சொல்ல மாட்டோம், எதுவுமே கெடுக்கணும்னு நினைக்க மாட்டோம், எதுவுமே செய்ய வேண்டாம். உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எதுவுமே மற்றதெல்லாம் அழிஞ்சு போயிடும். அது மட்டும்தான் இருக்கும். சரி பாவம் இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். அதனால எந்த பண்பு தலை சிறந்த பண்போ அந்த பண்பை வளர்த்து கொள்ள முயற்சி எடுங்கள். மற்றவை தானாகவே வந்து சேரும். சாப்பிடுறோம் அப்படின்னா என்ன சாப்பிடுவோம், சோறு சாப்பிடுகிறோம் சொல்றோமா, கிடையாது. சாப்பாடுனால எல்லாம் சேர்ந்துதான், எல்லாமே காய்கறி இனிப்பு அறுசுவை உணவும் சேர்ந்துதான் என்ன செய்யறோம், நம்ம சாப்பிடுறோம். அது மாதிரிதான் பண்புங்கிறது அன்பை கொண்டு உருவாக்கப்படுறதுதான். நீ அன்பாகவே இரு, அனைத்து பண்புகளும் என்ன செய்யும், நம்மை வந்து சேரும்ங்கிறது தான் நம்மளுடைய மைய கருத்தா எடுத்துக்கிறோம். வேணுங்கிறதை எடுத்துக்கொள்வோம், வேண்டாதவற்றை நீக்கிவிட்டு நலமாக வாழணுங்கிறதுக்கு தான் 1330 குறள்ல இருந்து இந்த 13 குறள்களை தொகுத்து உங்கள் முன்பு வைத்திருக்கிறேன். அதை நீங்க என்ன செய்யுங்க, படைத்து காத்து பயன்படுத்தி மகிழ்ச்சி அடையணுங்கிறது என்னுடைய ஆவா. நீங்கள் விருப்பமாக அந்த செயலை மேற்கொள்ளுங்கள். நிச்சயமாக என்ன செய்ய, உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சரியா? இதையும் தாண்டி இப்ப கட்டளைகளாக இல்லாம ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய மனிதர்கள், படிக்கக்கூடியவங்க படிக்காதவங்க பட்டம் பெற்றவங்க, இவங்க எல்லாத்தையும் விட ஒரு மனிதனாக தெரிந்து கொள்ள வேண்டிய திருக்குறள்கள் நிறைய இருக்கு. அதுல ஒரு சிலவற்றை நான் தொகுத்துட்டு வந்திருக்கேன். அதை உங்கள் முன்பு வைக்கிறேன். உங்களுடைய விருப்பம் எதுன்னு பாருங்க. அதுல முதலாவது தான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னது, எப்போதுமே குணம் நாடி குற்றம் நாடி, ஞாபகம் இருக்கு இல்லையா? அது எப்பவுமே மிகவும் விருப்பமான குறள். யாருக்கிட்டையும் ஒருத்தட்ட நெருங்கி பழகிட்டு அதுக்கப்புறம் நம்ம விட்டு விலக வேண்டிய அவசியம் இருக்காது. அது மாதிரிதான் படிச்சோம். ரெண்டாவது, நீங்க நல்லவனா இருக்கிறதும் கெட்டவனா இருக்கிறதும் யார் கையில இருக்கு, நம்ம கையில தான் இருக்கு. அதை மட்டும் வள்ளுவர் விட்டு வச்சிருப்பாரா என்ன? அதுக்கு என்ன செஞ்சிருக்காரு, ஒரு திருக்குறள் சொல்லியிருக்காரு. இதுவும் நீங்க சிறு வயதுல படிச்சிருக்கலாம். நினைவூட்டுகிறேன் பாருங்கள். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைகள். பெருமைக்கும், நமக்கு வரக்கூடிய பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும், நமக்கு ஏதாவது ஒரு கெடுதல் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கும் யார் காரணம், தத்தம் தம்முடைய கர்மமே. கர்மம் என்பது செயல். கட்டளை கல். கட்டளைகள்னா என்ன, உரசி பார்க்கிற கல். நீ நல்லது செஞ்சேன்னா நீதான் காரணம், கெட்டது செஞ்சா அதுக்கும் நீதான் காரணம். எல்லாத்துக்குமே நம்ம தான் காரணம். அதனால இப்படி கை நீட்டி குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுல இந்த திருக்குறளை நன்கு நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எது, பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைகள். நம்ம செய்யறது தான், வேற யாரும் நம்மள என்ன செய்ய முடியாது, இடையூறு செய்யவே முடியாது. எத்தனை இடையூறுகள் வந்தாலும் எனக்கு இதுதான், நான் இப்படித்தான், என்னுடைய பண்பு இதுதான் அப்படின்னு நீங்க ஒரு முடிவு செஞ்சுட்டீங்கன்னா அதையே என்ன செய்யணும், பின்பற்றி நடக்கணும். அதுதான் இந்த திருக்குறளுடைய மைய கருத்து. நல்ல மனநம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு செயல் செய்யும் போது இதுக்கு நான் தான், வேற யாரும் பொறுப்பு கிடையாது. அடுத்தவங்க மேல பழி போட மாட்டோம். இந்த திருக்குறளுடைய கருத்தை உள்வாங்கி இருந்தா நம்மளுடைய செயல்களுக்கு மற்றவர்கள் மேல எந்த நேரத்துல பழி சுமத்தவே மாட்டோம். அந்த பண்பை வளர்த்துக் கொள்ளுங்கள். இன்னொன்னு, இதுவும் மிக சிறந்த திருக்குறள். அல்லவை தேய அறம் பெருகும். அறம்னா என்னன்னு போன வகுப்புல போன கிளாஸ்ல சொல்லிட்டேன். அறம் எனப்படுவது யாதெனின் மறவாது இது கேள். என்ன படிச்சோம், உண்டியும் முறையோலும் உடையும் அல்லது மணிமேலையில ஒரு சொன்னேன் இல்லையா, திரும்ப ஞாபகப்படுத்திக்காங்க. அல்லவை தேய அறம் பெருகும். அல்லவைனா தேவையில்லாதவையெல்லாம் நீங்கிருச்சுன்னா எதுதான் பெருக்கும், அறம் பெருகும். தேயன்னா குறைந்து வருதல். தீவினைகள், தீய பழக்கங்கள், தீயவை குறைந்து வர வர என்ன பெருக்கும், அறம் பெருக்கும். ஒரு நேரம் உணவாதானே செஞ்சலாம் அவங்களுக்கு கொடுத்துருவோம். நம்மளால முடியாட்ட ஒரு நேரம் உடையாவது ஒரு நேரம் கொடுத்துருவோம், தங்குறதுக்கு ஒரு இடம் கொடுத்துருவோம். அதுதான் அல்லவை தேய அறம் பெருகும். நல்லவை நாடி இனிய செயல். எப்ப நல்லவை நாடணும், நாடுதல்னா விரும்பி செல்லுதல். நல்லவற்றையே தேடி தேடி நம்ம போய் இனிய செயல்களையே செஞ்சு வந்து மற்றவங்களுக்கு துயரம் தரக்கூடியாத, துன்பம் தராத நல்ல செயல்களையே செஞ்சுட்டு வந்தோம்னா அல்லவை எல்லாம் அழிஞ்சு போயிடும். நல்லவை மட்டுமே
நிலைத்திருக்கும், அதனால் அறம் பெருகும். இதுவும் மிக அருமையான திருக்குறள். நீங்க ஒரு குறளை மனப்பூர்வமா படிச்சு விரும்பி படிச்சீங்கன்னா உடனே என்ன செஞ்சிடலாம், மனனம் செஞ்சிடலாம். இப்ப பாருங்க, அல்லவைத்தைய அறம் அறம் பெருகும், நல்லவை நாடி இனிய சொல்லின். சொல்லின்னா சொல்றது, நமக்கு தெரிஞ்சதானே சொல்லுவோம், பழக்கப்பட்டதானே சொல்லுவோம். அது மாதிரி அடுத்தது இதே நினைவுல இருக்க உங்களுக்கு எல்லாம் படிச்சிருப்பீங்க. மற்றவங்கள்ட்ட நம்ம எப்படி பேசணும், ஒருத்தரோட ஒருத்தர் பேசும்போது எந்த மாதிரியான பேசணும், மற்றவங்கள புரிஞ்சுக்கிறோமா புரிஞ்சுக்கலையாங்கிறத திருவள்ளுவர் வந்து என்ன செஞ்சிருக்காரு, ஒரு திருக்குறள்ல சொல்லியிருக்காரு. அடுத்தது காட்டும் பளிங்கு போல், அடுத்தது காட்டும் பளிங்குன்னா என்னது, நம்மளுடைய முகத்து பளிங்குன்னா கண்ணாடி. நம்மளுடைய முகம் எப்படி இருக்கு அப்படியே காமிக்கிற மாதிரி, நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம். பிடிக்கல, ஏன் தான் அவங்கள நம்ம கூட பேசுறாங்களோ அப்படின்னு நினைச்சோம்னா, இப்ப எப்பதான் அந்த வகுப்பு முடிப்பாங்க, எப்பதான் நம்ம சாப்பிட போவோம் அப்படின்னா எதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம், அவங்களுடைய உடல் மொழியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உடல் மொழியிலையும் முகத்தை பார்த்து என்ன செஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு உடல் மொழிக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு, அது வந்து தனியா படிக்கும் போது படிச்சுக்கலாம். இப்ப இவர் சொல்றது வந்து முகத்தை மட்டும்தான் சொல்றாரு. முகத்துல இப்படி கண்ணை வச்சு என்ன செஞ்சுக்கலாம், நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கண் அசைவே 1000 கருத்துக்களை எடுத்து சொல்லும். அது காதலர்களுக்கு மட்டுமல்ல, அனைவருக்குமே தான். சரியா? அதனால இது அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம். முகபாவனை வச்சே நம்மளை பற்றி என்ன செஞ்சிடலாம், ஒருத்தர் எடை போட்டுடலாம். சரியா? அதனால நீங்க என்ன செய்யலாம், நம்மளுடைய இதுலயும் ஒரு கில்லாடியா இருப்பாங்க, உள்ள என்ன நினைக்கிறாங்கன்னு என்ன செய்ய நமக்கு வெளியில தெரியாது. அதுக்குன்னு ஒரு குறள் படிச்சோம்ல, சொல் வணக்கம் இனிதுன்னு. இதுக்கு முன்னாடி சொன்னோம் இல்லையா, ஒருத்தர் வந்து பணிவா பேசுறாங்க அப்படின்னா அதை என்ன செய்யக்கூடாது, அப்படியே நம்பிடக்கூடாது. அதுக்கு பின்னாடி என்ன இருக்கும், வில் போன்ற பண்பு இருக்கும். இந்த முகமும் அப்படிதான். இது பரவாயில்ல, நமக்கு வந்து கோபமான ஒரு முகத்தை காட்டிட்டாங்கன்னா, ஒரு பிடிக்கல அப்படின்னா என்ன செஞ்சுக்கலாம், அதுல இருந்து வெளியில வந்துடலாம். இருந்தாலும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இதை வந்து நம்மளுடைய முக பாவனைய, முகத்தை எப்படி சொல்லணுமோ, நீங்க சொல்றது எனக்கு விருப்பம் இல்லை, இந்த இடத்துல இருந்து நான் நகர்ந்து போறேன் அப்படின்னா அது ஒரு நாகரிகமான சொற்களை பயன்படுத்தி வெளியேறி செல்வதற்கான ஒரு பண்பையும் நம்ம என்ன செஞ்சுக்கணும், மாத்திக்கணும். ஏன்னா இது முகம் என்பது, முகபாவனைகள் எங்க இருந்து வர்றது, வெளியில இருந்து வர்றது இல்ல. நம்ம பவுடரு மைய அது வேணா வெளியில இருந்து என்ன செஞ்சுக்கலாம், போட்டுக்கலாம். ஆனா முக உணர்வுகள் பாவனைகள் உள்ளத்துல இருந்து வர்றது. அதனால எப்போதும் நம்ம என்ன செய்யணும், அதை கவனமாக கையாள வேண்டும். அது ஒரு குறள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது ரொம்ப நல்லது, நம்ம ஏற்கனவே ஒண்ணு படிச்சோம், எவ்வளவு கிடைச்சாலும் என்ன செய்யக்கூடாது, சூதாடக்கூடாதுன்னு படிச்சோம் இல்லையா. அடுக்கி அதே மாதிரி ஒரு திருக்குறள், அடுக்கிய கோடி பெறினும், உனக்கு வந்து கொடி கொடியா கொடுத்தாலும் குடி பிறந்தார் குன்றுவது செய்வது இல். நல்ல குடியில பிறந்தவங்க என்ன செயல் செய்ய மாட்டாங்க, மிகவும் குறைவான தரக்குறைவான செயல்களை எப்பொழுதும் செய்ய மாட்டார்கள். மறைச்சு செய்யறது, தெரிஞ்சு செய்யறது, தெரியாம செய்யறது, இது செஞ்சா பரவாயில்ல அப்படின்னு ரொம்ப ஏளனமா நினைச்சு செய்யறது, அந்த மாதிரி செயல்லாம் செய்ய மாட்டாங்க. எவ்வளவு கொடுத்தாலும், அடுக்கிய கோடி கொடுப்பினும், கொடி கொடியா கொடுத்தாலும் செய்ய மாட்டாங்க. யார் செய்ய மாட்டாங்க, நல்ல குடியில் பிறந்தவர்கள் செய்ய மாட்டார்கள். நம்ம எல்லாருமே நல்ல குடியில பிறந்தவர்கள் தான், தமிழர்கள் எல்லாமே நல்லவர்கள் தான். ஏன்னா உலகம் பூரா அப்படிதான் பேசுறோம். ஏன்னா என்ன, விருந்தோம்பல் பண்பு எங்க இருக்கும் அப்படின்னா, எங்க இருக்கு, தமிழ்நாட்டை தமிழர்களை தான் முதல்ல கை கட்டுவோம். நீங்க எந்த உலகத்துக்கு போனாலும் விருந்தோம்பல்ல சிறந்தது யாரு, தமிழகம் தான். அதுலயும் சிறப்பா செய்யறது பெண்கள் தான். அல்லில் வரினும் விருந்து வைக்கும் பெண் அப்படின்னு குறுந்தொகையில ஒண்ணு இருக்கு. அல்ல இரவுல வந்தா கூட எழுந்திருச்சு என்ன செய்வாங்க, உணவு பரிமாறக்கூடிய தன்மை பெண்மைக்கு உண்டு அப்படின்னு குறுந்தொகையில ஒரு பாடல் உண்டு. இந்த மாதிரி நல்ல பண்பெல்லாம் இருக்கிறவங்க தான் நல்ல குடியில் பிறந்தவர்கள். இப்ப நமக்கெல்லாம் நல்ல பண்பு இருக்கு. அப்ப தமிழர்கள் அனைவருமே நல்லவர்கள் தான். தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லாமே மிகவும் சிறந்தவர்கள். அதனால கோடி கோடியா கொடுத்தாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது, நமக்கு தரக்குறைவாக இருக்கக்கூடிய செயல்களையோ, நம்மளுடைய பெயருக்கு களங்கம் ஏற்படக்கூடிய செயல்களையோ ஒருபோதும் மனதாலும் நினைக்க கூடாது. செய்யறது ரெண்டாவது, முதல்ல என்னது, மனதிலேயே நினைக்க கூடாது. நினைச்சா தானே செய்வோம், நினைக்கவே கூடாது. அதுக்குதான் அந்த திருக்குறள். சரியா? அதுக்கு அடுத்தது நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கு, உயிர் வந்து எப்படி இருக்கு, எதனால உயிர் தோன்றும்னா இறைவன் அப்படின்னு சொல்லலாம். அன்பின் வழியது உயிர்நிலை. அவங்ககிட்ட உயிர் இருக்கு, அது நிலைச்சிருக்கு அப்படின்னா எதன் மீதாவது பற்று இருந்தாதான் என்ன செய்ய முடியும், உலகத்துல வாழவே முடியும். அந்த பற்றை ஏற்படுத்தக்கூடியது எதுதான், அன்பு தான்.
அத்தில்லாருக்கு என்புதோல் போர்த்த உடம்பு. அப்படி உங்ககிட்ட இல்லைன்னா உடம்பு என்னது? எலும்பும் தோலும் போர்த்தப்பட்டதுதான். அவ்வளவுதான். அதனால இந்த வார்த்தை நல்ல வார்த்தை. அன்பின் வழி எது? உயர்நிலை. உயிர் எப்படி இருக்கு? எதுக்காக இவ்வளவு ஓட்டம், ஆட்டம், பாட்டம், சொத்து சேர்க்கணும், படிக்கணும், அரசு வேலைக்கு போகணும், அது எல்லாமே எதுக்கு செய்யறோம்? பற்றுதான். எதன் மீது பற்று? நம்ம பாசம், உலகத்தின் மீது பற்று இருக்கும், குடும்பத்தின் மீது பற்று இருக்கும். நம்ம மீதே நம்ம என்ன செய்யறோம்? பற்றா இருக்கிறேன், எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி பற்றா இருக்கிறோம். அதனால பல வேலைகள் ஓடிக்கிட்டே இருக்கும். எல்லாத்துக்கும் கடைசியில ஒரு முற்றுப்புள்ளி வச்சோம்னா எதுக்காக இந்த ஓட்டம்? அன்பா இருக்கிறதுக்கு தான், உயிர் வாழ்றதுக்கு தான். உயிர் வாழ எது தேவை? அன்பு தேவை. அதனாலதான் அன்பின் வழி எது? உயர்நிலை. அத்தில்லாருக்கு என்பதோல் பொருத்திய உடம்பு. அவ்வளவுதான். இதே மாதிரி இன்னொன்னு இருக்கு. கொல்லா நலத்தது மேன்மை, பிறர் தீமை சொல்லா நலத்தது சால்பு. நீ கொல்லல, கொள்ளை என்பது அப்படியே உயிரோட கொள்றது, உயிரை பறிக்கிறது மட்டும் கொலை கிடையாது. ஒருத்தர் மன வருந்தும்படி ஒரு செயல் செஞ்சோம்னா அதுவும் ஒரு கொலை தான். இப்படி சொல்லிட்டமே, இப்படி பேசிட்டமே நினைச்சாலும் அதுவும் ஒரு கொலைக்கு சமமானதுதான். அதை நம்ம என்ன செய்ய, நோன்மைனா அதுக்கு நமக்கு என்ன தரும்? நொந்து போறக்கூடிய ஒரு மனநிலையை தான் தரும். அது மாதிரி செய்யக்கூடாது. பிறர் தீமை சொல்லா நலத்தது சால்பு. நம்ம அடுத்தவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது? மன வருந்தும்படியான செயல்களை செய்யக்கூடாது. பிறர் தீமை சொல்லா நலத்தது சால்பு. அப்படியே உனக்கு யாராவது தப்பு செய்யறாங்க அப்படின்னு உனக்கு தெரிய வந்துச்சுன்னு சொன்னா அதை போய் ஊரம் பரப்பிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க அப்படி அவங்க வீட்டுல இப்படியா, இங்க நடந்துச்சா, அப்படி நடந்துச்சா, அவங்க எப்படி போயிட்டாங்களாம், அந்த மாதிரி எல்லாம் என்ன செய்யணும்? மற்றவங்கள்ட்ட போய் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கு பேர் தான் புறங்கூறுதல். அவங்கள பற்றி தவறான செய்திகளை சொல்றது. ஒருத்தர் தீமை செய்யறாங்க அப்படின்னா அவங்கள வழி நடத்துறதுக்கு நம்மளால என்ன முடியுமோ அதை தான் செய்யணுமே தவிர அதை போய் ஊர் பூரா என்ன செய்யக்கூடாது? இவங்க இப்படி செய்யறாங்க அப்படி செய்யறாங்கன்னு பரப்ப கூடாது. அதுதான் பிறர் தீமை சொல்லா நலத்தது சால்பு. யாரேனும் தீவினையா நல்ல எண்ணம் இல்லாம இருந்தாங்க அப்படின்னா நம்ம எதுக்கு முயற்சி செய்யணும்? அவங்களை திருத்துறதுக்கு தான் முயற்சி செய்யணுமே தவிர அதை போய் 10 பேர்ட்ட 10,000 பேர்ட்ட சொல்லக்கூடாது. இப்படி சொல்லாம இருந்தாலே நீ சிறந்த மனிதர் தான். முதல்ல நம்ம சொன்னது நம்ம என்ன செய்யக்கூடாது? யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாதுங்கிறது ஃபர்ஸ்ட் சொன்னது. 2வது அப்படியே மத்தவங்க செஞ்சாலும் அதை போய் என்ன செய்யக்கூடாது? அடுத்தவங்க கிட்ட சொல்லக்கூடாது. மீண்டும் மீண்டும் சொல்றேன், ஒரு 7 சீர்களை திரும்ப திரும்ப படிச்சு பாருங்க. அதுல என்ன இருக்கும்? 2 கருத்து கட்டாயமாக இருக்கும். அடுத்தது நாம பெண்கள் இருக்கனால பெண்களை பற்றி ஒரு சொல்றேன். பெண்ணின் பெருந்தகை யாவுல. பெண்ணை காட்டிலும் பெருமையான விஷயம் என்ன இருக்கு? அப்படின்னா பெண் அவ்வளவு ரொம்ப பெருமையா அப்படின்னா இல்ல. ஆமாவா இல்லையா? ஆமான்னு தான் சொல்லணும். ஏன்னா பெண்ல இருந்து தான் எல்லா பண்புகளுமே தோன்றுது. பூமியில இருந்து எல்லாத்தையும் என்ன செய்யறோம்? தாயின் தான் என்ன சொல்றோம். எப்ப சொல்றோம்? ஒரு பெண் நான் அடுத்தவங்களுக்கு தீங்கே செஞ்சுக்கிட்டு இருந்தா அவங்கள சொல்லுவோமா பெண்ணின் பெருந்தகை ஆவலன்னு? சொல்ல மாட்டோம். கற்பெனும் திண்மை உண்டாக பெறேன். கற்புன்னா எல்லா விஷயத்திலயும் நல்லவங்களா இருக்கிறது தான் கற்பு. அந்த திண்மை, வலிமை, அந்த நான் எப்போதுமே நல்லவளா தான் இருப்பேன், மற்றவங்களுக்கு நல்லதுதான் செய்வேன், என்னால அவங்க ஒருத்தருக்கு பயன் உண்டாகுமே தவிர பழிச்சொல் வரவே வராது அப்படின்னு ஒரு பெண் திடமான நம்பிக்கையோடையும் வலிமையோடையும் வாழ்ந்தா அந்த பெண்ணை காட்டிலும் பெரிய விஷயம் உலகத்துல எதுவுமே இல்லை. அப்படி வாழணும். ஏற்கனவே கற்பு என்பது எல்லாருக்கும் பொதுவில் வைப்போம்லாம் பாடியிருக்காங்க. அதேதான். வலிமையும் மன வலிமையும் சரி, உடல் வலிமையும் சரி, அனைவருக்கும் பயன் தரக்கூடிய ஊர் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பழமரம் மாதிரி தான், கனி தரக்கூடிய மரமாக தான் என்ன செய்யணும்? ஒரு பெண் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த பெண்ணை காட்டிலும் வேற பெரிய விஷயம் எதுவுமே இல்லை அப்படின்னு யார் சொல்லியிருக்கிறது? திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். இன்னும் ஒன்னே மாணவ செல்வங்களுக்காக ஒண்ணு சொல்லிட்டு என்னுடைய வகுப்பை முடித்துக் கொள்கிறேன். நமக்கு யாராவது நீ அப்படி இரு இப்படி இருன்னு சொல்லி உனக்கு ஒரு பாதுகாப்பு தேவையா? ஒரு பொம்பளை பிள்ளை தனியா போகுது, பெண் தனியா போக கூடாது, தனியா போற அன்னைக்குதான் சுதந்திரம், அப்படி இப்படிலாம் நிறைய பேசுறோம்ல. அப்படி பாதுகாப்பு நமக்கு வெளியில இருந்து வேணுமா இல்ல நம்மள நாமே பாதுகாத்துக்கணுமா? நம்மள நாமே தான் பாதுகாத்துக்கணும். நம்மளை தவிர வேற யார பாதுகாக்க 100% 100% பாதுகாக்கிறதுக்கு முடியாது. ஊசி நுழைஞ்சாதான் நூலுக்கு இடம் கொடுக்கும் அப்படிங்கிற அதெல்லாம் வேற கதை. நம்ம என்ன செய்யணும்? முதல்ல திடமா வலிமையா இருக்கணும். எனக்கு இதுதான் அப்படின்னு இருக்கணும். அதையும் திருவள்ளுவர் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும், மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும். நீ எங்க போய் சிறை வச்சாலும் எனக்கு என்ன அது என்னை காத்துருமா? காக்காது.
அது பாதுகாக்கக்கூடிய வலிமை அதற்கு இல்லை. நீ என்னை எங்க வேணாலும் கொண்டு போய் போடு. நிறைய உதாரணங்கள் இருக்கு. அது நேரம் இல்லாதனால இந்த குரலை மட்டும் உங்க மனசுல பதிய வச்சுட்டு முடிச்சுக்கிட்டு. அதனால எல்லாருமே மற்றவங்களாம் நம்ம பாதுகாப்பே கிடையாது. பயம்ன்ற வார்த்தையை சொல்லக்கூடாது. ஒரு இடத்துக்கு போகணும்னு நம்ம தெரிவு செஞ்சுட்டோம்னா, ஏற்கனவே படிச்சிருக்கோம், தெரிந்து தெளிவு செய்கன்னு படிச்சுட்டோம். தெரிந்து தெளிவு செஞ்சு அங்க போகணும்னு முடிவு பண்ணிட்டா பயப்படவே கூடாது. நம்ம பாட்டுக்கு ஒரு அடிக்கு மேல 10 அடி எடுத்து வச்சு போயிட்டே இருக்கணும். ஆனா போறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுதான் என்ன செய்யணும், முடிவு பண்ணணும். அதுதான் இந்த குரல்ல சொல்ல வர்றார். மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. அவங்களே தான் என்ன செய்வாங்க, அவங்கள பாதுகாத்துக்காங்களே தவிர சரினாதான் வேற எதுனாலும் ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு திருவள்ளுவர் அந்த காலத்துல பெண்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்ற ஒரு காலச்சூழல் இருந்த காலகட்டத்துல இப்படி ஒரு திருக்குறளை தந்துட்டு போயிருக்காரு. பாராட்டப்பட வேண்டிய விஷயமா இல்லையா? அதுக்கப்புறம் பெண் சுதந்திரம் அது இது நிறைய பேசி நம்ம இப்ப வெளியில வந்து படிக்கிறோம், வைக்கிறோம், வேலைக்கு போறோம். அதெல்லாம் காலங்கள் கடந்து வந்த செய்தி. ஆனா அந்த காலகட்டத்துக்குள்ளே இருந்துட்டு மகளிர் மீது ஒரு மதிப்பு கொண்டு அவங்களதான் அவங்க பாதுகாத்துக்க முடியும்னு சொல்லி மகளிருக்கு, பெண்களுக்கு ஒரு வலிமை கொடுக்க விதமாக என்ன செஞ்சிருக்க திருக்குறளை விட்டு சென்றிருக்கிறார். நம்ம என்ன செய்வோம், அதை பயன்படுத்தணும். இனிமேல் பயம்ங்கிற உணர்வே இருக்கக்கூடாது. பய உணர்வு எப்ப வரும், நம்ம தப்பு செஞ்சிருந்தா மட்டும்தான் வரும். நேர்கொண்ட பார்வை இருக்கும் எப்ப வரும், நம்ம கிட்ட எந்த விதமான குற்றங்களும் இல்லை, தீய எண்ணங்களும் இல்லை. குற்றங்களே வேண்டாம், தீய எண்ணங்கள் என்னிடம் இல்லைனாலே நம்ம என்ன செய்ய, நேர நெஞ்ச நிமித்தி தான் நடப்போம். அந்த மாதிரி மங்கையராக பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டும் அம்மான்னு உணர்ந்து ஒரு ஆண்மகன் தான் பாடியிருக்காரு. நம்ம யாரும் பாடல். இந்த திருவள்ளுவர் நமக்காக தான் பேசியிருக்காரு. இனிமே நம்ம என்ன செய்வோம், நமக்காகவே பேசுவோம். எல்லா திருக்குறளையும் நல்ல படிங்க. வாழ்வியலை நெறிப்படுத்தக்கூடிய ஒரு செய்திகள் அடங்கிய நூல் அப்படின்னா திருக்குறள் தான் முதலிடம் இருக்கும். அந்த நூலை நம்ம படிப்போம். நம்மளும் எல்லாத்துலயும் முதலாவதாக வருவோம் என்று கூறி வாய்ப்பளித்த அம்மையார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.